அதாவது பார்த்தீங்கன்னா, இது மாதிரி நீட்டிக்கிட்டு அசிங்கமாக இருக்குல்ல, இதுக்கு பதிலாக அவனுங்களே ஒரு கிளிப்பு மாதிரி ஒன்று கொடுத்துருந்தானுங்க. ஓகேவா, மைக்கை மாட்டிட்டு அந்த கிளிப்பை இப்படி சொருகிட்டால் போதும், அது நின்றும் மைக்கு. போன வீடியோலையும் நான் இப்படி தான் இந்த மாதிரி கயிறு மாரி ஒன்று இருக்கும், அதை போட்டு கட்டி வச்சுட்டு உட்காந்துருந்தேன். அந்த கிளிப்பு வந்து என்ன ஆயிடுச்சு, இந்த மைக்குக்கு ஒரு சுருக்கு பை மாதிரி ஒன்று கொடுத்தானுங்க சின்னதாக, அதில் தான் எல்லாத்தையும் போட்டு வச்சுருப்பேன் நான். அது எங்கே போச்சுனே தெரில. திடீர்னு போன வீடியோவில் எடுத்து பார்க்குறேன், அந்த கிளிப்பே காணோம். சரி டிஷர்ட் தானே போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்து சுட்டிட்டேன். அந்த மாதிரி சுருட்டி வச்சிட்டேன். சரி, போன வாட்டி வந்து பிளாக் டிஷர்ட் போட்டிருந்தோம், அதனால் வந்து இந்த கருப்பு அதனால் தெரியல. இந்த வாட்டி வேறு ரொம்ப அசிங்கமாக தெரியுது இது வெளியே பார்க்குறதுக்கு. அதான் துணி காய போடுற கிளிப் எடுத்துன்னு வந்து அடுத்த வீடியோலேருந்து போட்டுடலாமான்னு இருக்கேன். அது ரொம்ப அசிங்கமாக இருக்குமா? சரி பரவாயில்ல, என்ன இருக்குது இப்போ இதில் என்ன இருக்குது? அதுவும் இல்லாமல் இது ஃபிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பட்டன் ஹோல் இருக்குல்ல, இந்த சரி எதுக்கு ஏதோ டைட்டில் வச்சுக்கிட்டு உள்ளே வந்தால் கிளிப்பு எப்படி போடுறதுன்னு பேசின்னு இருக்கேன்ல. சூப்பர், அருமை அருமை. சரி, தேவையெல்லாம் பேசுகிறேன், எதுக்குன்னே தெரியல, சும்மா பேசுகிறோமேனு. இப்படி தான் அன்றைக்கி போன வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மிகவும் ரொம்ப சோகமாக சீரியஸாக ஒரு மாதிரி அப்படி போயிடுச்சு. அது வந்து என்னையே அறியாமல் நான் வந்து ரொம்ப சீரியஸ் ஆகிட்ருக்கேன் அந்த வீடியோவில். நானும் எடிட் பண்ணும்போது தான் பார்க்குறேன், என்னடா இது வீடியோ ஃபுல்லாக சிரிக்கவே இல்லை, அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டே பேசிகிட்டு இருக்கேன். அது வந்து அந்த படம் வந்து என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு. அதனால தான் வந்து நான் அந்த மாதிரி பேச வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டேன். அதுவும் இல்லாமல் வீடியோவில் வேறு அழுக வேறு செஞ்சுட்டேன். அதுவும் எனக்கே தெரியல. நான் பெருசாக அந்த அழுகிறதெல்லாம் வந்து அசிங்கமாலாம் நினைக்க மாட்டேன். அதனால் நான் அதை எடிட்லாம் பண்ணல, அப்படியே வச்சுட்டேன். என்ன அழுத என்ன இப்போ அப்படின்ற மாதிரி இருக்கும் எனக்கு. ஸோ அந்த அழுகிறதுலாம் வந்து ஒரு அசிங்கம், ஆம்பளை பசங்க அழுவக்கூடாது, அதெல்லாம் வந்து நான் பெருசாக நம்புகிற ஆள் கிடையாது. மனுஷங்களாக இருந்தாலே அழுவலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் அப்படியே வேண்டி வச்சுட்டேன். பட் வந்து ஆமாம், அந்த வீடியோ ரொம்ப ஒரு டிப்ரெஸிங்கான ஒரு வீடியோவாக எனக்கே மாறிடுச்சு. ஸோ அதனால் அடுத்த வீடியோ நான் வந்து ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி நிறைய ஐடியா வச்சுருந்தேன்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒன் ஆஃப் த ஐடியா தான் வந்து இது. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு அடுத்து இந்த மாதிரி போடலாம், கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி பிளான் பண்ணி இப்படி ஒரு வீடியோ. அதாவது இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, வழக்கமாக என் வீடியோலாம் பார்த்தீங்கனாலே சும்மா பெரிய பூமர் மாதிரி பேசிட்டே இருப்பேன் உட்காந்து. 2015-16 இருந்த பாடல்கள் தான் சூப்பராக இருக்குது. இந்த காலத்து பசங்களாம் என்ன பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இப்போ உட்காந்து என்ன படம் பார்க்குறாங்க. நாங்கள்லாம் அந்த காலத்தில் எப்படி பாட்டு கேட்போம் தெரியுமா? இந்த மாதிரி உட்காந்து பச்சையாக பூமர் மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன். பட் வந்து என்ன மேட்டர்னா, நான் முன்னாடியே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான் இந்த இப்போ வர பாட்டெலாம் அந்தளவுக்கு கேட்குறதே இல்லை, எனக்கு விருப்பமும் இல்லை கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லுவேன். பட் இருந்தாலும் கேட்பேன். பட் கேட்டாலும் அது ஒரு மாதிரி சரி என்னடா இது அந்த மாதிரி தான் ஒரு ஃபீலிங் தரும். ஏன்னா அந்த நிலைத்து நிற்கிற தன்மை வந்து எந்த பாட்டிலையும் இப்போ இருக்கிறது இல்லை, ரொம்ப கம்மியாகிட்டே வருது. ஸோ அப்படி இருக்க ஒரு டைமில் வந்து ஏன் இந்த டைமில் இருக்கிற மியூசிக் பற்றியும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு எண்ணம். சரி அப்படின்னு சொல்லிட்டு சில மியூசிக் டைரக்டர்ஸ் பற்றிலாம் அலசிக்கிட்டு இருந்தேன். இந்த டைமில் யார் வந்திருக்கா, அதாவது இப்போ 2021 மேலேன்னு வச்சுக்கலாமே, அந்த மாதிரி டைமில் யாரெல்லாம் புதுசாக வந்திருக்காங்கன்னா, அந்த பால் டப்பா, அப்புறம் அந்த அசல் கோலார், இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க. எனக்கும் அந்த சைடில் இருக்க அந்த இசைக்கும் பெருசாக வந்து ஒட்டவே இல்லை. எனக்கு பெருசாக அந்த பால் டப்பா அவர் போடுற அந்த இசை வந்து எனக்கு ரொம்ப செட் ஆகலை. அசல் கோலார் கூட ஓகே, நான் வந்து விரும்பிலாம் கேட்க மாட்டேன், பட் போட்டால் கேட்பேன்ற மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கேன். பட் பால் டப்பா வந்து நான் அந்தளவுக்கு அதை ரசிக்கிற அளவுக்கு எனக்கு வந்து அந்தளவுக்கு ரசனை பத்தலை அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா, பிடிக்கலைன்ற வார்த்தை வந்து வேண்டாம், அந்தளவுக்கு எனக்கு ரசனை இல்லைன்னு வச்சுப்போம். ஓகேவா, ஸோ அதனால் நான் அந்த ஆடியன்ஸ் இல்லைன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு, விட்டுட்டேன். ஸோ இப்படி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணிட்டு, ஏய் கச்சி சேரன்னு ஒரு பாட்டு வந்துருக்குடா, பயங்கரமாக இருக்குடா பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். வழக்கமாகவே நான் இந்த இண்டி மியூசிக்லாம் அந்தளவுக்கு கேட்குற ஆள் கிடையாது, அந்தளவுக்கு ஃபாலோ பண்ணுற ஆளே கிடையாது. ஓகேவா, நான் எந்த இண்டி மியூசிக்குமே கேட்க மாட்டேன். அது ஏன்னு தெரில, எனக்கு அந்தளவுக்கு பெருசாக அதில் ஒரு ஈர்ப்பு வரல. ஸோ அதனால் நான் கேட்கல. நான் இவனுங்க இண்டி ஆர்டிஸ்டாடா அப்படின்னு கேட்டேன். ஆமாண்டா, திப்புவோட பையன் தான்டா வந்து பாடியிருக்கான், சாய் அபியங்கர்னு அவன் பேர், பாடியிருக்கான், நீ வேணால் கேட்டு போடுறான், சூப்பராக இருக்குது, எல்லாருமே கேட்குறாங்க அப்படின்னு சொன்னான். எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அதை கேட்குறதில்ல. சரி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக எதுவுமே ஃபீல் ஆகலை, ஒரு நார்மல் சாங் மாதிரி இருந்துச்சுன்னு விட்டுட்டேன். அப்புறம் வழக்கம் போல் இன்ஸ்டாகிராமில் உட்காந்து எல்லாருமே வந்து அந்த பாட்டை போட ஆரம்பித்தானுங்க. நான் வந்து விருப்பமே இல்லைனாலும் அந்த பாட்டை கேட்கணுன்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டேன். ஓகேவா, தள்ளப்பட்டு அந்த பாட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, திரும்பி நான் போய் கேட்கல, ஆனால் கேட்க ஓகேப்பா பரவாயில்ல, ஏதோ நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு. ஏன்னா சில பாட்டு வந்து இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் திணிக்கப்படும் போது நம்மளுக்கே ஒரு ஃபீலிங் ஒன்று வரும், என்னடா நல்லாவே இல்லை பாட்டு, ஏன்டா இப்படி பண்ணுறானுங்க அப்படின்னு. பட் இந்த பாட்டு வந்து எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகலை.
சரி ஓகே ஏதோ திணிக்கிறாங்க, நல்லா இருக்குது பாட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது கேட்பேன். மிச்சப்படி போய் தேடி கேட்குற இது வந்து எனக்கு பெருசாக இல்லை, விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு என் மண்டைக்குள்ளே அந்த பாட்டு ஓட ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு போய் கேட்போமேன்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்போ நான் அடிக்கலாம் ஆகலை, ஓரளவு கேட்டேன், சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பெருசாக அந்த சாய் அபியங்கர் பற்றி நியூஸும் நான் பேசல, எதுவும் பண்ணல, அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் தான் வந்து 2வது சாங் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க, ஆசை கூட பாட்டு பேர் அப்படின்னு. நான் எக்ஸைட்லாம் பெருசாக ஆகலை. நான் அந்த டைமில் தான் இன்டர்ன் போயிட்டு இருந்த டைம், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ இன்டர்ன் போயிட்டு இருக்கும்போது பாட்டு முன்னாடி நாள் ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் அப்போ கேட்கல, அடுத்த நாள் கேட்டுக்கலான்னு விட்டுட்டேன். அடுத்த நாள் ட்ரெயினில் போகும்போது அந்த பாட்டு போடுறேன், சரி எப்படி இருக்குன்னு கேட்போமேனு. அப்போ தான் வந்து ஒரு 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 டிஃப்ரெண்ட்டான ஒரு சவுண்டிங் வந்து எனக்கு தெரிஞ்சுது. அதெல்லாம் நான் வீடியோ உள்ளே போக பேசுகிறேன். ஸோ எனக்கு அந்த பாட்டு வந்து தெரியல, ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் அந்த பாட்டில் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த பாட்டு. அப்புறம் நான் வந்து கொஞ்ச நேரம் கேட்டேன், அப்புறம் ஆஃப் பண்ணிட்டேன் பாட்டை. அப்புறம் திரும்பி வரும்போதும் வந்து அந்த பாட்டு நிறைய வாட்டி கேட்டேன். அப்புறம் வீட்டில் வந்து கொஞ்சம் கேட்டேன், ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி ஆசை கூட பாட்டு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய டைம் கேட்டேன், அப்புறம் அதையே விட்டுட்டேன். அப்புறம் வந்து எனக்கு ஏதோ சாயோட மியூசிக்கில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங். நான் பெருசாக அனலைஸ்லாம் பண்ணலன்னு விட்டுட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த சித்திரை புத்திரி பாட்டு வந்தது. இந்த டைம் தான் என்ன ஆச்சு, நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், சித்திரை புத்திரி வரட்டும் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போன்னு. ஸோ இப்போ அந்த சித்திரை புத்திரி பாட்டு கேட்கும் போது நிறைய பேர் அது பிடிக்கலன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அது வந்து ரொம்ப ஒரு பயங்கரமாக இருந்துச்சு எனக்கு அந்த பாட்டு கேட்குறதுக்கு. நான் இப்போ சமீப காலமாக அந்த பாட்டு தான் வந்து நிறைய கேட்டுட்ருக்கேன். ஸோ அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சவுண்டிங்காக இருந்துச்சு. சரி என்ன எல்லாமே வித்தியாசமாக சவுண்டிங்காக இருக்குது, என்னன்னு தான் பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த 3 பாட்டையும் உட்காந்து ஒரு அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். இதுக்கு நடுவில் அந்த பென்ஸுன்னு ஒரு படத்துக்கு தீம் மியூசிக் வேறு போட்டிருப்பாரு. ஸோ எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து என்ன தான் இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அனலைஸ் பண்ணலான்னு பண்ண ஆரம்பிக்கும் போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுது. சரி அதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட ஒரு வீடியோவாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஐடியா. ஏன்னா நான் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இப்போ பார்த்தாலும் அந்த டைம்னு நிறைய பாட்டு கேட்குறோம். அந்த டைம் பாட்டுலாம் நல்லா தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. பட் இந்த டைம்லேயும் வந்து சில ஆர்டிஸ்ட்லாம் இருக்கும் போதே வந்து நம்ம கொண்டாடணும்ல, அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ. ஏன்னா அதுவும் இல்லாமல் மோஸ்ட்டாக சாய் அபியங்கர் மாதிரி ஒரு ஆள் எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சிச்சு சாய் அபியங்கர். அது மட்டும் இல்லாமல் அவர் மியூசிக் வந்து ட்ரெண்ட் ஆயிடுது. அது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஏன்னா நம்மளுக்கு ஜென்ரலாகவே எனக்கும் வந்து என்னையே சேர்த்து தான் ஜென்ரலாகவே ஒரு பிம்பம் ஒன்று இருக்கும். இந்த பாட்டு ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா ட்ரெண்டான பாட்டு தானே, அதில் ஒன்றும் இருக்குது, அது சும்மா இப்போ கேட்குறதுக்காக நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் மறந்துடுவோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து நம்மளுக்குள்ளேயே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ ஒரு பாட்டு ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா அதை போய் நம்ம கேட்கணும், அதில் ஏதோ ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குன்னே நம்ம யோசிக்க மாட்டோம். ட்ரெண்ட் ஆயிடுச்சு அவ்வளோதான், அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுடுறோம். அந்த மாதிரி தான் நினச்சிட்டு நானும் விட்டுடுறேன். ட்ரெண்டாக அந்த பாட்டு தானே, அதில் என்னடா இருக்குது, இந்த ட்ரெண்டிங் பாட்டெலாம் கேட்டாலே வந்து அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியுமே என்ன. இப்போ அந்த மாதிரி வந்து ஒரு ஃபீலிங் உள்ளே போகிறதுனால அந்த பாட்டெலாம் நம்ம கண்டுக்கிறதே இல்லை. நம்ம எப்போ பார்த்தாலும் அந்த அண்டர் ரேட்டட், அதாவது யாருக்குமே தெரியாத பாட்டு கேட்போம், எல்லோரும் தெரிஞ்சு இது கத்திக்கிட்டு இருக்க பாட்டு நம்ம எதே கேட்கணும், இந்த மாதிரி ஒரு மனநிலைக்குள்ளே போயிடுறோம். அப்படி போகிறதுனால என்ன ஆகுது, இந்த மாதிரி பாட்டெல்லாம் மிஸ் பண்ணிடுறோம். அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்டாக ட்ரெண்டாக வர பாட்டு அந்த டைமுக்கு கேட்குறதுக்கு தான் நல்லா இருக்குது, அதே நான் ஒத்துக்கிறேன். பட் இந்த மாதிரி சாய் அபியங்கர் போடுற பாட்டு வந்து வெறும் ட்ரெண்ட் ஆகிறதுக்காக போட்ட பாட்டு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது. ஏன்னா அது உள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது ட்ரெண்ட் ஆகிறதுனால என்ன ஆயிடுதுன்னா, நிறைய மியூசிக் வந்து விரும்பி கேட்குறவங்க அந்த பாட்டை வந்து இஷ்டப்பட மாட்டுறாங்க. நானும் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, எனக்கு எப்போவுமே ஒரு தயக்கம் ஒன்று இருந்துச்சு, கட்சி சேரெல்லாம் கேட்கணுமா, எதுக்கு அதான் ட்ரெண்ட் ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஒரு தயக்கம் இருந்தது. ஸோ அதனால் அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மைனஸ் பாயிண்ட் மாதிரி. ஏன்டா நல்லா தானே இருக்குது பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அது ட்ரெண்ட் ஆனதுனால கேட்க வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு விரும்ப மாட்டோம். பட் வந்து கேட்டு பார்த்தா தான் தெரியுது அது உள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது, அந்த பாட்டு உண்மையிலே அழகாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் தான் தெரியுது. ஸோ இது வந்து எதுக்காக நான் வந்து அந்த டைட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னா, த பியூட்டி ஆஃப் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமாக ஒரு பயங்கர ஃபிலாசாபிக்கலான ஒரு டைட்டில் வந்து வச்சுருக்கேன். அப்படின்னா அது வந்து உங்களுக்கே வந்து வீடியோக்குள்ளே போனதுக்கப்புறம் தெரியும். பெரிய வந்து வீடை கதவு திறந்து உள்ளே போகிற மாதிரி வீடியோக்குள்ளே போகிறேன். ஆமாம், வீடியோக்குள்ளே போகும்போது உங்களுக்கே தெரியும். சரி, வீடியோக்குள்ளே தானே இருக்கும், அப்படியே சொல்கிறேன் நான். அதாவது என்ன சொல்கிறது, நான் வேறு இதில் பெருசாக ப்ரிப்பேரும் பண்ணலையா, 3 பாட்டு தான் வேறு இருக்குது. எவ்வளோ நேரம் பேச முடியும்னு எனக்கு தெரியல. அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பேச ட்ரை பண்ணுறேன். சரி பார்ப்போம் எவ்வளோ தூரம் வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட வந்து 3 பாட்டு வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி
எனக்கு வந்து அதில் ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னா ஆல்வேஸ் வந்து ஆசை கூட தான். நான் வந்து எந்த மாதிரி லிஸ்ட் வச்சுருப்பேன்னா, ஆசை கூட ஃபஸ்ட்டு, செகண்டு சித்திரபுத்திரி, தேர்டு கட்சி சேர. பட் வந்து இதை மூணுத்தையும் கம்பேர் பண்ண போகிறேன்னா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா வந்து இது மூணுமே வந்து வேறு வேறு ஜான்ரா, வேறு வேறு மியூசிக் வச்சு அந்த பாட்டு. ஸோ இது மூணுத்தையும் கம்பேர் பண்ணுறதுல எந்த ஒரு பயனுமே இல்லை. சரி, நம்ம வந்து எதுக்காக நான் இந்த பியூட்டி ஆஃப் காம்ப்ளெக்சிட்டின்னு வச்சுருக்கேன்னு நான் சொல்லிடுறேன். இப்போது நம்ம நிறைய ஹாரிஸ் மியூசிக்கில் நிறையவே கேட்டிருப்போம், சரியா? நானுமே நிறைய ஹாரிஸ் பாட்டெலாம் நிறைய கேட்பேன், எனக்கு நிறைய பாட்டு தெரியும். எனக்கு வந்து சில ஹாரிஸ் பாட்டில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சவுண்டிங் ஒன்று ஃபீல் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஏழாம் அடிவில் இந்த பாட்டு இருக்குல்ல, ஏலேலமா ஏலமா, அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, லெஃப்ட் சைடு இயர்ஃபோன் போட்டு கேட்டிங்கன்னா தெரியும், லெஃப்ட் சைடில் வந்து ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும், ரைட் சைடில் அதே மாதிரி ஜில்ஜின்னு ஒரு சவுண்டு கேட்டுகிட்டு இருக்கும். அப்புறம் அது ரெண்டும் சேர்ந்து மல்லாயுமா மல்லாயுமா மம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டிங். அதுக்கப்புறம் அப்படி இங்கேருந்து இந்த காதில் ஒரு மியூசிக் ஓடுற மாதிரி கேட்கும். இப்படியே நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், ஒரே ஒரு இடத்துல, அது எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, இந்த நடுவில் அந்த இது வரும்ல, உத்து மடிப்பா என்னை பார்த்த வாலம் நீதானே அப்படின்னு ஒரு இது வரும்ல, இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா. நான் சொல்கிறது ரெண்டாவது ஸ்டான்ஸா. ரெண்டாவது ஸ்டான்ஸால் இதே மாதிரி ஒரு இதில் ராகத்தில் வந்து வேறு ஒரு லிரிக்ஸ் வச்சு வரும். அப்போது வந்து பார்த்திங்கன்னா சரி நான் இதிலே எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். உத்து மடிப்பா என்னை பார்த்த வலம் நீதானே, அந்த நீதானே அப்படின்னு வரும்போது டிடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சித்தார் சவுண்டு, டிடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தார் சவுண்டு வரும், ஓகேவா? நானும் வந்து சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இது வரும்போது வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த இது நுட்ப பிழை போல் என்னை கலச்சவள் நீதானே, அது வரும்ல, அது வரும்போது வெயிட் பண்ணிட்டுருக்கேன், இங்கே அந்த டிடன் வரும்னு வரவே இல்லை. அதாவது நான் சொல்கிறது ரெண்டாவது ஸ்டான்ஸா. ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாலே அது வராது, ரெண்டாவது ஸ்டான்ஸால் தான் அது வரும். ரெண்டாவது ஸ்டான்ஸால் ஒரே ஒரு இடத்துல தான் அந்த டிடுன்னு வரும், அதுக்கப்புறம் வரவே இல்லை. நான் செம்மையாக டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன், என்னடா வரவே இல்லை அப்படின்னு. அப்புறம் நோண்டி பார்த்தா தெரியுது, இதே மாதிரி நிறைய இடத்துல 2-3 இன்ஸ்ட்ருமெண்ட் வருது, அதுக்கப்புறம் அது வரவே மாட்டேங்குது. அது வந்து எனக்கு ஒரு மாதிரி வாவ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியத்தை ஒன்று கொடுத்தது. இதோட இன்னும் ஈஸியான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ டி இமான் இருக்கார்ல, அவர் வந்து வாடா வாடா பையன்னு ஒரு பாட்டு போட்டிருப்பாரு. வாடா வாடா பையா ஏன் வாசல் வந்து போயா, அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த பாட்டு எதுக்கு கேட்பேன்னா, அந்த நடுவில் ஒரு இன்டர்வியூ வரும். வாடா மச்சா அப்படின்னு வருமா. அந்த வாடா மச்சானுக்கு அப்புறம் ஒரு பியானோ சவுண்ட் ஒன்று வரும். எங்கே வரும்னா, அப்படின்னு வரும்போது டன் 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 அப்படின்னு ஒரு பியானோ சவுண்ட் ஒன்று வரும். அது செம்மையாக இருக்கும் கேட்குறதுக்கு. அதேமாதிரி திரும்பி வரும்போது அந்த சவுண்டு வருவாங்க. இந்த மியூசிக் வந்து எப்போ திரும்பி வரும்னா, திரும்பி அந்த வாடா வாடா பைய வருதுல்ல, அது வரும்போது என்றா தெரியும் நாவல், அப்போ பின்னாடி வந்து டன் டன் அந்த சவுண்டு வரும், அந்த பியானோ சவுண்டு வரும். என்ன சத்திர தூவல் நீ நடமாடும் கோவில் அப்படின்னு வரும்போது அந்த பின்னாடி அந்த பியானோ அங்கே வரும். அது ரொம்ப செமையாக இருக்கும் கேட்குறதுக்கு. அது வந்து நல்லா உன்னிச்சு கேட்டிங்கன்னா தெரியும். ஸோ அது வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நடுவில் திடீர்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துகிட்டு வந்து அப்படி சேர்க்குறாங்களே. ஏன்னா வந்து ஜென்ரலாகவே பாட்டுனா ஒரு தீம் ஒன்று ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும். ஒரு ட்ரம் பீட் வரும், அந்த ட்ரம் பீட் வந்து டின் 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 அந்த பாட்டு ஃபுல்லாக அந்த ட்ரம் பீட்டு தான் ஃபாலோ ஆகும். ஸோ ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்கும் பாட்டுக்கு. அந்த பேட்டர்னுக்குள்ளே தான் வந்து அந்த பாட்டு வந்து ட்ராவல் ஆகும். அது ராகமாக இருந்தாலும் சரி, பின்னாடி ஒரு மியூசிக்காக இருந்தாலும் சரி, அந்த ஒரு பீட்டில் தான், அதுக்குள்ளே தான் அந்த பாட்டு ட்ராவல் ஆகிட்டே போகும், சரியா? ஆனால் இப்போது நான் ஹாரிஸ் பாட்டில் சொன்ன மாதிரி, ஹாரிஸ் பாட்டுமே வந்து என்ன தான் எடுத்துக்கிட்டோன்னா நடுவில் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வருமே தவிர, பாட்டோட பீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இது தான் வரும். அதாவது இப்போ ஜூன் போனால் பாட்டு எடுத்துக்கோங்கன்னா அப்படின்னு வரும்போது அடுத்து வந்து அப்படின்னு ஒரு ட்ரம் பீட் ஒன்று ஃபாலோ ஆகும். இந்த ட்ரம் பீட் வந்து பாட்டு ஃபுல்லாக இதே ட்ரம் பீட்டு தான் வரும் கடைசி வரைக்கும், சரியா? அந்த ஒரே இதுலேயே ஃபாலோ ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி பாட்டு தான் எல்லாருமே மோஸ்ட்டாக நான் பண்ணி கேட்டிருக்கேன். ரஹ்மான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவார். பட் வந்து மிச்சம் இருக்க மோஸ்ட்டாக வந்து இந்த பேட்டர்னுக்குள்ளே தான் இருப்பாங்க. பட் என்ன சாய் அப்படிங்கிற பாட்டில் வந்து எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சதுன்னா, இந்த மாதிரி ஒரு ரிதம் பேட்டர்னே வந்து அவர் ஃபாலோவே பண்ணல பாட்டில். நல்லா நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, கட்சி சேர வந்து விட்டுருங்க, கட்சி சேர அது ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுச்சு, சரியா?
அப்படின்னு வரும். அது பாட்டு ஃபுல்லாக வரும். பட் நீங்கள் ஆசை கூட இது என்ன சொல்கிறதுனே தெரில. ஆசை கூடையில் நீங்கள் நல்லா ஒன்றுச்சு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 40 செகண்டுக்கு ஒரு ப்ரீலூடு. அந்த ப்ரீலூடை வந்து நீங்கள் 1000 வாட்டி கேட்டாலும் சரி, உங்களால் வாயில் அந்த ப்ரீலூடை ஹம் பண்ணவோ பாடவோ பாடவே முடியாது அந்த ப்ரீலூடை. ஏன்னா ஒரு பரந்த வெளியில், அதாவது நல்லா பரந்த புல்வெளியில் ஒரு 100-150 பட்டாம்பூச்சி பறந்தால் எப்படி இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது? செம்ம அழகாக இருக்கும். ஆனால் ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸாக இருக்கும். என்னடா இது கலராக இருக்குது, ஒரு மாதிரி கலராக இருக்கும், ஒன்றுமே புரியாது. ஸோ அந்த ஆசை கூடோட ஃபஸ்ட்டு 40 செகண்ட் வந்து அப்படி தான் இருக்கும். அப்படின்னு வருமா, அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் ஒன்று அப்படின்னு ஒரு சவுண்டு உள்ளே வரும். அப்புறம் என்னென்னமோ கேட்கும் காதில். உங்களுக்கு வந்து எதை ஃபாலோ பண்ணுறது எதை விடுறதுனே தெரியாது. ஒரு குரங்கு வந்து மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டே போகல, அந்த மாதிரி நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா அது அப்படியே கம்மியாகி வேறு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அதிகமே அது ஒரு சைடு போகும். உங்களுக்கு வந்து இதை ஃபாலோ பண்ணுறதா இல்லை அதை ஃபாலோ பண்ணுறதா, எதை ஃபாலோ பண்ணுறதுனே தெரியாது. ஆனால் அது உள்ள ஒரு ரிதம் இருக்குது, ஆனால் அதை உங்களால் பாடவே முடியாது. அதுதான் வந்து பயங்கரமான ஒரு காம்ப்ளெக்சிட்டியே. இந்த மாதிரி வந்து எப்படி அவர் பண்ணுறாருன்னு எனக்கு புரியல. ஏன்னா அந்த ப்ரீலோட அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது எப்படி எனக்கு பாடுறதுனே தெரில. ஆனால் அது ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸாக போய் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தாவி 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 எங்கேயோ போய் பாட்டு ஸ்டார்ட் ஆகிடும். அந்த 40 செகண்ட் பியூர் மேஜிக் மாதிரி இருக்கும் உங்களுக்கு கேட்குறதுக்கு. ஸோ அதுதான் வந்து அந்த பியூட்டி ஆஃப் காம்ப்ளெக்சிட்டி. இது வந்து வெறும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் மட்டும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த ராகத்துலேயும் இருக்குது, அவர் பாடுற அந்த லிரிக்ஸ்லேயும் இருக்குது. ஓகேவா? ஸோ அதையும் நான் வந்து போக போக சொல்கிறேன். இதுதான் வந்து அந்த பியூட்டி ஆஃப் காம்ப்ளெக்சிட்டின்ற ஒரு விஷயம். ஏன்னா அவர் மியூசிக் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பல இன்ஸ்ட்ருமெண்ட்டுகள் பல விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் உங்களால் எதையுமே ப்ராப்பராக ஃபாலோவே பண்ண முடியாது. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா வேற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இங்கேருந்து இங்கே ஓடுவாப்பில். அது வந்து உங்களால் இதுதான் சொல்லிவிட்டு உங்களால் ஒரு இதை ஃபாலோவே பண்ண முடியாது. நான் ஒரு வாட்டி கேட்கும்போது எனக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் புதுசாக கேட்குது. எவ்வளோ லேயரிங் பண்ணியிருக்காரு, எவ்வளோ லேயர் ஆட் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியல. நான் வந்து அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாட்டாக எடுத்து பேசும்போது தனித்தனியாக சொல்கிறேன். ஓகேவா? இதுதான் வந்து அந்த பெயர் காரணம், த பியூட்டி ஆஃப் காம்ப்ளெக்சிட்டின்ற பெயருக்கு காரணம் வந்து இதுதான். ஸோ அவரோட இசையுமே சரி, அந்த ராகம் சரி, அந்த லிரிக்ஸு எல்லாத்துலேயுமே வந்து ஒரு காம்ப்ளெக்சிட்டி இருக்குது. நம்ம வந்து ஒன்று ஒன்றா பேசும்போது தான் உங்களுக்கு ஆமால அப்படின்ற ஒரு ஃபீலிங் ஒன்று வரும். நான் வந்து சொல்கிறேன் ஒரு பாட்டை பற்றியும். சரி, ஓகே. நம்ம வந்து அவர் ஃபஸ்ட்டு விட்ட பாட்டு கட்சி சேராலேருந்தே ஸ்டார்ட் பண்ணோம். இப்போது கட்சி சேரா வந்து ஒரு பயங்கரமான ஒரு சென்சேஷ்னல் ஹிட் மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அதை நிறைய பேர் திரும்பி போய் கேட்குறதும் இல்லை. பட் அது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான பாட்டு. ஏன்னா அந்த ஸ்டார்டிங்கில் அந்த மியூசிக் நான் சொன்னல அப்படின்னு வருமா, அவர் வாய்ஸ் சூப்பராக இருக்கும். அதில் என்னமே ஏன் உன்னால உள்ள பூந்து தன்னால கண்ணமே ஏன் கண்ணால வெந்து செவந்து புண்ணாக ஏதோ நானும் வளர கொஞ்சம் காதல் வளர உள்ள வெக்கம் வளர அவ வந்தா தேடியே தன்னை நேரம் நிற்குது மோகம் சொக்குது வார்த்தை திக்குதம்மா. அது வரும்போது அந்த தன்னை நேரம் அது வரும்போது உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் அந்த மியூசிக் பின்னாடி ஓடும், அந்த மியூசிக் உங்களுக்கு ஓடும். ஓகேவா? இதே மாதிரி இதில் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னலாக ஒரு மியூசிக் வரும். அப்படின்னு ஒரு மியூசிக் ஒன்று வரும். அப்படின்னு ஒரு சவுண்டிங். அதுக்கப்புறம் யாரும் பார்த்து நின்று பேசவில்லை, காத்து நின்று கொடுத்ததில்லை, நீயும் வந்து பார்த்ததால பனியும் பத்திக்குச்சே, கண் மறைச்சு போற புள்ள முன் அழைச்சது யாரும் இல்லை. அந்த முன் அழைச்சது அதுக்கு மட்டும் ஒரு பின்னாடி மியூட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அங்கே மியூசிக்கே வராது. ஓ மனசில் தான் விழுந்த நானும் தங்கிடவே. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாய் அபியங்கரோட லிரிக்ஸ் யாருமே நோட் பண்ணதில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் லிரிக்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் பாடுறதுக்கு பாடிடுறீங்க, நீங்கள் உட்காந்து இது எழுதி பார்த்தீங்கன்னு வைங்களேன், அதுக்கு ஒரு மீனிங் இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரில. லிரிக்ஸுமே காம்ப்ளெக்ஸாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்டார்டிங் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, என்னமே ஏன் உன்னால் உள்ளே பூந்துது தன்னால் கண்ணமே என் கண்ணால் வெந்து செவந்து புண்ணாக. இப்போது கண்ணமே என் கண்ணாலன்னா என்ன அர்த்தம் எனக்கு தெரில, என்ன அர்த்தம்னு எனக்கு தெரில. கண்ணமே என் கண்ணால் வெந்து செவந்து புண்ணாக,
சரி ஓகே, ஏதோ நானும் வளர கொஞ்சம் காதல் வளர உள்ள வெக்கம் வளர அவள் வந்தா தேடியே. ஃபஸ்ட்டு ஒரு 3 இது ஓகே. ஏதோ நானும் நான் ஏதோ வளர்கிறேன், உள்ள காதல் வளருது, உள்ள வெக்கம் வளரன்னு வச்சுக்கலாம், வெக்கமே வளருது, அவள் வந்தா தேடியே. சரி இப்போ வந்துட்டா. அடுத்து தன்னை நேரம் நிற்குது மோகம் சொக்குது வார்த்தை திக்குதம்மா. சரி ஓகே, இப்போ ஒரு இது வார்த்தை திக்குது, அவர் வந்துட்டாங்க அதனால பேச திக்குது. நெஞ்சு பூட்டி வச்சதை வந்து உடச்சிட்டம்மா. ஓகே, உள்ளே பூட்டி வச்சதை உடச்சிட்ட. கட்சி சேர நிற்குது கண் அழைக்குது பொன் நனைந்திடமா. அதாவது இப்போ கட்சி சேர நிற்குதுன்னா என்னது, பொன் நனையுதுன்னா என்னது, உங்களுக்கு புரியுதா? அதாவது இப்போ இருக்கிற பாட்டெல்லாம் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், இப்போ இருக்கிற பாட்டில் வரிகள் வந்து ஒழுங்காக இருந்தாலே பாட்டு ஓகேப்பா நல்லா தானே இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்து ஈஸியாக எல்லாருக்குமே வந்துடும். இவனுங்க வந்து வரிகள் கொலராக போட்டுடுறானுங்க, கண்ணாபின்னான்னு போட்டுடுறானுங்க. ஸோ இவர் சாய் அபியங்கர் என்ன பண்ணுறாருன்னா வரிகள் ப்ராப்பராக வச்சிடுறாரு, வார்த்தைகள் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது ஓகேவா. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ரைம் ஸ்கீமுக்காக ப்ராப்பரான தமிழ் வார்த்தையை 2 எடுத்து வச்சு அடுத்த 2க்கும் இந்த 2க்கும் ரைம் ஸ்கீம் மாதிரி போட்டுடுறாரு ஓகேவா. போட்டுட்டுறதுனால என்ன ஆகுது, மீனிங் இல்லைனாலும் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. அவர் அதனால் ப்ராப்பர் லைன்ஸ் எடுத்துடுறாரு, ப்ராப்பர் வேர்ட்ஸ் எடுத்துடுறாரு, தமிழ் வேர்ட்ஸு ரைம் ஆகிற மாதிரி. இப்போ தன்னை நேரம் நிற்குது மோகம் சொக்குது, நிற்குது சொக்குது இந்த மாதிரி எடுத்துடுறாரு. இது வந்து இது எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு ப்ராப்பரான தமிழ் வார்த்தையை எடுத்துகிட்டு அதோட ரைம் ஆகிற மாதிரி இன்னொரு ப்ராப்பரான தமிழ் வார்த்தையை போட்டுடுறாரு. ஸோ உங்களுக்கு வந்து லிரிக்ஸ் ஆடாக தெரியாது கேட்குறதுக்கு, சரி எது தமிழ் தான் இருக்குது அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி நீங்களும் கேட்டுடுறீங்க. ஆனால் நீங்கள் உட்காந்து யோசிச்சிங்கன்னா அதில் மீனிங்கே இருக்க மாட்டேங்குது. இப்போது யாரும் பார்த்து நின்று பேசவில்லை, காத்து நின்று கொடுத்ததில்லை, நீயும் வந்து பார்த்ததால பனியும் பற்றிக்குச்சே. அதாவது யாரும் பார்த்து நின்று பேசவில்லை, யாரும் பார்த்து நின்று பேசலை, காற்று நின்று கொடுக்கவில்லை, சரி காற்று நின்று கொடுக்கல, நீயும் வந்து பார்த்ததால் பனியும் பற்றிக்குச்சே. இப்போ இந்த பாட்டு வந்து எதை பேஸ் பண்ணி தான் இருக்குது, இப்போ என்ன தான் சொல்ல வராங்கன்னே உங்களுக்கு தெரியாது. அதாவது ஒரு கதைன்னு ஒன்று இருக்கும்ல பாட்டில், கதை சொல்கிறாங்களா இல்லை எதை பற்றி எமோஷன் லவ்வா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. யாரும் பார்த்து நின்று பேசலை, காற்று நின்று கொடுக்கல, நீயும் வந்து பார்த்ததால பனியும் பற்றிச்சு, கண் மறைச்சி போகிற புள்ள முன் அடைச்சது யாரும் இல்லை. அதாவது கண் மறைச்சிட்டு நீ போகிற, முன் அடைச்சது யாரும் இல்லைன்னா என்னது, ஓ மனசில் தான் விழுந்த நானும் தங்கிடவே. இவன் புரியுதா, இந்த காம்ப்ளெக்ஸாக ஒரு ஃபீலிங் ஒன்று வருது பார்த்தீங்களா, என்ன சொல்ல வராங்க அப்படின்னே புரிய மாட்டேங்குது. இப்போது உன் மனசில் தான் விழுந்த நானும் தங்கிடவே, சரி நீ விழுந்துட்ட தங்கிறதுக்கு ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிற, கண் மறைச்சி போகிற புள்ள முன் அழைச்சது யாரும் இல்லை, கண் மறைச்சி அந்த டெம்ப்ளேட் ஒன்று வரும் தெரியுமா, அந்த மேக்ஸ் ஈக்குவேஷன்லாம் இப்படி ஓடிக்கிட்டு இருக்குமே, அந்த மாதிரி வந்து ஒரு ஃபீலிங்கு. கண் மறைச்சி போகிற புள்ள முன் அழைச்சது யாரும் இல்லை, முன் அழைச்சாங்க யாரும், சரி ஓகே, சரி அடுத்து அந்த பொண்ணை பற்றி அதை சொல்ல போகிறார் போல அப்படின்னு பார்த்தா, ஓ மனசில் தான் விழுந்த நானும் தங்கிடவே, நீ ஏன் ஒன்றும் புரியலையே, வெரி குட் ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அதாவது இந்த சந்தோஷ் சுப்ரமணியமில் எம்எஸ் பாஸ்கர் வந்து சொல்லுவார், வெரி குட் ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் வந்து புரிய மாட்டேங்குது சரியா. திரும்பி அந்த எண்ணமே உன்னால் அது போயிடுறாரு. உங்களுக்கு லிரிக்ஸாக நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா என்ன சொல்ல வராங்கன்னே புரிய மாட்டேங்குது. கட்சி சேர பாட்டில் ஒன்றுமே புரியல, எதை பற்றி பேசுகிறாங்க, எதை பற்றி இப்போ அது கதையாக போதா, இல்லை அந்த பொண்ணு இவர் லவ் பண்ணுறாரு சொல்ல முடியலன்னு நினைக்கிறாரா, இல்லை அந்த பொண்ணே வந்து பேசுனதுனால இவர் சந்தோஷத்தில் பாடுறாரா, ஒரு அர்த்தமே கிடையாது. அதனால் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு உணர்வு வந்து அந்த பாட்டில் நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகுது. அதே மாதிரி இந்த பாட்டோட ராகத்தை எடுத்தீங்கன்னு வைங்களேன், தன்னனா தன்னானா தன்னன தன்னானா தன்னன தன்னானா தன்னன தன்னானா, இது 2 வாட்டி வருது ஓகே. தனனா தனனா தனனா, இது என்னது தனனா, இந்த மாதிரி ஒரு ராகம் வித்தியாசமாக இருக்குது கேட்கறதுக்கு, தன்னனா. சரி ஓகே, திரும்பி வந்து தன்னனா தனனா தன்னனா எங்கெங்கேயோ போகுது பாருங்களேன். அதாவது இது எப்படி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னா, ஒரு ஹாரிஸ் மியூசிக்கில்
ஒரு ரஹ்மான் மியூசிக் கலந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு உணர்வு வந்து சாய் அபியங்கர் இதில் கிடைக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வைஸ் வந்து ஹாரிஸ் மாதிரி இருக்குது, குவாலிட்டி பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி நான் இது சொல்ல மாட்டேன், சாய் அபியங்கரோட மியூசிக்கில் வந்து குவாலிட்டி பக்கா. நான் வந்து இதுக்கு முன்னாடி ஹாரிஸில் தான் அது கேட்டிருக்கேன், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அப்படியே தெளிவாக பயங்கரமாக கேட்கும். அதே மாதிரி சாய் அபியங்கரோட மியூசிக்கில் வந்து குவாலிட்டி சான்ஸே இல்லை, எங்கேயோ இருக்குது குவாலிட்டி. ஆனால் ராகம் வைஸ் பார்த்தீங்கன்னா அது ஒருமே ரஹ்மான் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுது. அப்படி போய் எங்கேயோ போய் அங்கேருந்து ஒரு யூட்டன் அடித்து அப்படியே வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கி நேராக வந்து நின்று, ஆனால் அப்படியே ஓடி கடைசி எங்கேயோ போய் முடிஞ்சிருது. ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்னே இல்லாத மாதிரி எங்கெங்கேயோ போகுது. இதுவும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் கட்சி சேரையில் அந்தளவுக்கு ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான பேட்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்தளவுக்கு எனக்கு தெரியல. நான் அடுத்து ஒருத்தர் 2 பேர் இருக்கானுங்க, அவனுங்க ரொம்ப மோசமான ஆளுங்க. என்ன 2-3 நாளாக தூங்க விடாமல் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நான் அவனுங்களை பற்றி பேசியே ஆகணும், நான் வரேன். பட் கட்சி சேரை வந்து அதான் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங். அது லிரிக்ஸ் வந்து யாருக்குன்னா வந்து உண்மையிலே அதில் மீனிங் இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு மீனிங் இருக்கா இல்லையானே தெரிய மாட்டேங்குது. ஸோ வந்து உண்மையிலே அது மீனிங் இருந்துச்சுன்னா, எதனா அர்த்தம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். எனக்கு வந்து அது புரிகிற அளவுக்கு பக்குவம் இல்லையான்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது எனக்கு. சே, அதனால் சரி, இப்போ நம்ம அடுத்த பாட்டு வந்து பார்ப்போம். கட்சி சேர இது வரைக்கும் போதும், நம்ம அடுத்த பாட்டில் தான் நிறைய பேசுகிறதுக்கு இருக்குது. நம்ம அடுத்த பாட்டு பார்ப்போம். நம்ம வந்து அடுத்து இப்போ சித்திரபுத்திரி பற்றி பேசிடுவோம். எனக்கு ஆசை கூட ரொம்ப பிடிக்குமா, அதனால் அதை கடைசி வச்சுக்கலாம். சித்திரபுத்திரி பற்றி பேசிடுவோம் நம்ம. இப்போ இந்த சித்திரபுத்திரி பாட்டு ரிலீஸ் ஆச்சு. நான் ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருக்கா பாட்டு அப்படின்னும் போது அதே மாதிரி நான் வந்து கெஸ் பண்ணிட்டேன். அந்த இல்லை 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 அந்த லைன் வந்து ஃபேமஸ் ஆயிடுன்னு எனக்கு அப்பயே தெரியும். வழக்கம் போல் அது வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு. பட்டு நான் நிறைய கேட்க எனக்கு நான் அங்கே தான் வந்து டிஸ்கவரே பண்ணேன், என்னடா இது இவ்வளோ லேயர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஜென்ரலாகவே தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பாட்டு பண்ணுறாங்கன்னா பல லேயர்கள் இருக்கும் அந்த பாட்டில். இப்போ ஃபஸ்ட் லேயர் வந்து வோக்கல்ஸ், அடுத்த லேயர் வந்து ட்ரம்ஸ், அடுத்த லேயர் பியானோ, அடுத்த லேயர் கிட்டாரு, அடுத்த லேயர் வந்து ஒரு மிருதங்கமோ இல்லை ஒரு நாதஸ்வரமோ வருது. இந்த மாதிரி லேயராக போட்டு வச்சுருப்பாங்க, ஓகேவா? ஸோ ஒரு லைன் எப்படி தாண்ட ஒரு லேயர் ஆட் ஆகும், இல்லைனா அந்த லேயர்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு சவுண்டிங் ஒன்று கொடுக்கும். இதுதான் வந்து ப்ராசஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி ஒரு பாட்டில், இந்த பாட்டில் வந்து எத்தனை லேயர் இருக்குன்னே தெரில. ஒரு 200-250 லேயர் வச்சுருப்பார் போகிற உள்ள. அது எப்படி எனக்கு வந்து சொல்கிறதுனே தெரில. இப்போது சித்திரபுத்திரி பாட்டு வந்து ஸ்டார்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு அந்த பாட்டே வந்து ஒரு ஜங்கிளில் ஒரு ஃபீல் தரக்கூடிய மாதிரி ஒரு பாட்டு அது. அந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா, சித்திரபுத்திரி வந்தாலும் கண்ணில் கத்திரி தந்தாலும் நின்னாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் பாடுவார். நீங்கள் அதே இதில் போகும் போல் அதே ராகத்தில் போகும் போல் நினைப்பீங்க. அப்படியே போயிட்டு அது எப்போ கட்டாகனே தெரியாது. ஓ மேலே சொல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ ஒருத்தர் வந்து பாடுவார். உங்களுக்கு வந்து அந்த ஸ்டார்டிங் பீரியட் என்ன சொல்கிறாங்கன்னே புரியாது. ஏன்னா சித்திரபுத்திரி வந்தாலும் கண்ணில் கத்திரி தந்தாலும் ஒட்டனை நின்னாலும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போதா, இப்படியே போகும் போல் அப்படின்னு நான் உட்காந்து கேட்டுட்டு இருக்கேன். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இன்னமும் வந்து ஒருத்தர் வந்து பாடுறாரு. ஒன்றுமே புரியல எனக்கு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பி கேட்டுட்டு இருந்தேன். அது பின்னாடி வேறு பார்த்தீங்கன்னா ட்ரம்பட் வருது, சாக்ஸோஃபோன் வருது, ட்ரம்ஸ் வருது. ஒன்றுமே புரியல எனக்கு, என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்னே தெரியாத சவுண்டிங்லாம் திடீர்னு வருது. ஒரு கச்சமச்சான் அப்படி வச்சு முடிச்சிட்டாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, உன்னை போல் இல்லை இல்லை கலவர பேரழக இதுவரை பார்த்ததில்லை நானாவே நான் இல்லை உள்ள நீ கொல்ல கல்ல போறானதெல்லாம் கண்ணம்மா பார்த்ததில்லை இல்லை இல்லை நீ வெள்ள தள்ள அப்படின்னு ஒன்று வருது. இப்போது ஒரே கன்ஃபியூஷன் என்னன்னா, பாட்டு ஸ்டார்ட் ஆன விதமே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு. உன்னை போல் இல்லை இல்லை இந்த மாதிரி எந்த பாட்டுமே நான் ஸ்டார்ட் ஆகி கேட்டதே இல்லை. ஏன்னா அது ஒரு ஒரு டியூனாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒன்று அப்படின்னு போனால் ஓகே. இது இந்த மாதிரி நடுவில் வரும், சரியா? இது ஸ்டார்டிங்கே அப்படி தான். இது வருது, இது என்னன்னே புரியல எனக்கு. இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோம்னா பின்னாடி வந்து மியூசிக்கு உன்னை போல் இல்லை இல்லை அப்படின்னு ஒரு ட்ரம்ஸ் மாதிரி லைட்டாக ஏதோ ஒன்று வருது. அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் ஒருத்தர் ஓடுறாரு. இதுவரை பார்த்ததில்லை நானாவே நான் இல்லை அப்படி அடுத்தலையும் வந்து உள்ள நீ கொல்ல அது வரும்போது இதே பேட்டர்ன் தான் அங்கே ஃபாலோ பண்ணணும். இப்போ இங்கே என்ன ட்ரம்ஸ் வந்திருக்கோ அதே ட்ரம்ஸ் தான் இங்கேயும் வரணும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, டுன்னு ஒரு சவுண்ட் ஒன்று கொடுக்குறாரு. அது என்ன சவுண்டுன்னே தெரில. கல்ல போகிறானதெல்லாம் கண்ணம்மா பார்த்ததில்லை இல்லை இல்லை நீ அங்கே வரும்போது தான் டென்ட்டு ஒரு பறை அடிக்கிற சவுண்டு மாதிரி ஒன்று கேட்குது.
அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை தள்ள என்னென்ன வெள்ளை செல்ல பல்ல தீ இன்னும் குறையல்ல வண்டு கண்ணு கொண்ட பொண்ணு கண்டது வெத்தலை ஒத்தட பத்தல இல்லை ஏன் எல்லாம் காணவில்லை நீ தொட்ட வானவில்லை அடி சக்கரை சக்கரை உன் பேரை கேட்டதில்லை அப்படின்னு வருதா? டேய், அதாவது நான் கேட்குறேன், எங்கே பாட்டு ஆரம்பிச்சிங்க, எங்கே இப்போ போகிறீங்க, எங்கே வருது பாட்டு? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது எனக்கு. அதாவது ஒரு பாட்டு நம்மளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம், தப்பில்லை. பாட்டு ஃபுல்லாகவே சர்ப்ரைஸாக இருந்தால் என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா உங்களுக்கு அடுத்து என்ன வருதுன்னே கெஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. நான் அங்கே தான் பாட்டு ஸ்டார்ட் ஆகுனே தெரியாது. இல்லை என்னென்ன அங்கே தான் வந்து பாட்டு ஸ்டார்ட் ஆகுதுன்னே எனக்கு புரியல ஃபஸ்ட்டு. இப்போ அடுத்து லிரிக்ஸுக்கு வந்தோன்னு வைங்களேன். சரி, ஓகே, இதுக்கும் அர்த்தம் யாருக்கு நான் தெரிஞ்சதை நான் சொல்லுங்கள். நான் லிரிக்ஸ் சொல்கிறேன், என்ன லிரிக்ஸ்னு அர்த்தம் சொல்லிடுங்க பார்ப்போம். உன்னை போல் இல்லை இல்லை கலவர பேரழக இதுவரை பார்த்ததில்லை நானாவே நான் இல்லை. சரி, ஓகே, உன்னை போல் யாரும் இல்லை, நீ வந்து கலவர பேரழகுன்னு எனக்கு என்னன்னு தெரில, விட்டுருங்க. கலவர பேரழகு இதுவரை பார்த்ததில்லை நானாவே, சரி, இது வரைக்கும் யாரும் பார்த்ததில்லை, அதனால் நானா இல்லை. ஓகே. உள்ள நீ கொல்ல கொல்ல கல்ல போர் ஆனதெல்லாம் கண்ணம்மா பார்த்ததில்லை இல்லை இல்லை நீ என்ன இல்லை இல்லை என்ன சொல்கிறாங்க? ஒரே டென்ஷன் ஆகுது எனக்கு. அதாவது ஃபஸ்ட்டு ஓகேங்க, ஃபஸ்ட்டு சரி புரியுது, ஓகே. இப்போது அது என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒரே டென்ஷன். இந்த மாதிரி தான் ஒரு 2-3 இரவுகளாக ஒரே பைத்தியமாக சுற்றிக்கிட்டு இருக்கேன். என்ன எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, பாட்டு கேட்குறேன்னா சரி இந்த வாட்டி நம்ம வந்து பேக்ரவுண்டில் என்னென்னலாம் ஓடுதுன்னு கண்டுபிடிச்சிருவோன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். கேட்குறேன், ஸ்டார்டிங் ஒரு 40 நிமிஷம் அப்படி நோட் பண்ணிட்டே இருக்கேன். ஓகே, இது வருது, இது வருதுன்னு. அடுத்து வந்து என்ன வருதுன்னே தெரிய மாட்டேங்குது, ஆனால் கேட்க ஜாலியாக இருக்குன்றதுனால நோட் பண்ணிட்டே கேட்க ஆரம்பிக்கிறேன். அப்படியே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறேன் பாட்டை. சரி, என்னடா இது? அப்புறம் வந்து ஒரு பாயிண்டில் தெரிஞ்சிருச்சு, நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வருது, இதெல்லாம் நோட் பண்ணவே முடியாது, வாய்ப்பு இல்லைன்னு விட்டுட்டேன். அப்புறம் சரி லிரிக்ஸ் என்ன தான் சொல்ல வராங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லிரிக்ஸை நோட் பண்ணலான்னு நோட் பண்ணுறேன். உன்னை போல் இல்லை இல்லை கணவரை இதுவரை பார்த்ததில்லை நானாவே நான் இல்லை. ஓகே. உள்ள நீ கொல்ல கொல்ல கல்ல போர் ஆனதெல்லாம், உள்ள நீ கொல்ல கொல்ல கல்ல போர் ஆனதெல்லாம் என்னது? கண்ணம்மா பார்த்ததில்லை இல்லை இல்லை நீ. புரியலையே. உள்ள நீ கொல்ல கொல்ல அப்படின்னாலே எனக்கு என்னன்னு தெரில. கள்ளப்போர் ஆனதெல்லாம், கள்ளப்போர்னா என்னது தெரியல. கண்ணம்மா பார்த்ததில்லை, யார் கண்ணம்மா? அவங்க எதுக்கு இங்கே பார்க்கல? கண்ணம்மா பார்த்ததில்லை இல்லை இல்லை நீ. இந்த மாதிரி ஒரு லிரிக்ஸு, இந்த மாதிரி ஒரு ரிதமுக்கு எப்படி உக்காந்ததுன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. இல்லை இல்லை நீன்றது எப்படி அங்கே சிங்க் ஆச்சு கரெக்டாக? கண்ணம்மா பார்த்ததில்லை இல்லை இல்லை நீ அதாவது லிரிக்ஸ் எப்படி எழுதியிருக்காங்கன்னா, கண்ணம்மா பார்த்ததில்லை கண்ணம்மா பார்த்ததில்லை இல்லை இல்லை நீ. இது எப்படி இல்லை? இது ரைமும் ஆகலை, ஆனால் அது ரைம் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் தருது. ரிதம்லேயே உக்காந்துருச்சு, அது எப்படின்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. சரி, நான் அதையும் இந்தமாரி லிரிக்ஸ் நோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன்னா போக போக என்ன ஆகுது, அந்த லிரிக்ஸை மறந்துட்டு டியூன் நல்லா இருக்குன்னு என்ஜாய் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிடுறேன். இதை மறந்தே போயிடுறேன் நான். ஒரு வாட்டி இப்படி தான் தொத்துக்கிட்டே இருக்கேன் நான். சரி அடுத்து கூட விட்ருங்க, அது கூட விட்ருங்க. வெள்ளை தள்ள என்னென்ன வெள்ளை சில்ல பல்ல தீ இன்னும் குறையல்ல வண்டு கண்ணு கொண்ட பொண்ணு கண்டது வெத்தலை ஒத்தடம் பத்தலை இல்லை ஏன் என்ன காணவில்லை நான் தொட்ட வானவில்லை அடி சக்கரை ஓம் பேரை கேட்டதில்லை. தயவு செஞ்சு யாராவது இந்த லிரிக்ஸுக்கு வந்து மீனிங் தெரிஞ்சதுன்னா எனக்கு தயவு செஞ்சு வந்து சொல்லி புரிய வைங்க ப்ளீஸ். எனக்கு இதுக்கு வேலையோ என்னால் தூங்காமல் இருக்க முடியாது நைட்டெல்லாம். ப்ளீஸ், யாருக்கு நான் தெரிஞ்சதெல்லாம் தயவு செஞ்சு சொல்லுங்கள். நினைவில் சில பல தீ இன்னும் குறையலை. சரி, ஓகே, தீ இன்னும் குறையலை வண்டு கண்ணு கொண்ட பொண்ணு கண்டது வெத்தலை ஒத்தடம் பத்தலை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அழகான தமிழ் வார்த்தைகள் தான், நல்ல ரைம் ஆகுது. ஆனால் மீனிங் யாருக்கு தெரியும்? தெரியவே இல்லை மீனிங். நான் என்ன பண்ணுறது? என்ன மீனிங் வந்து சொல்ல வராங்கன்னே புரியல. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி ஒரு மியூசிக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்கள் பின்னாடி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மியூசிக் ஃபாலோ பண்ணிங்கன்னு வைங்க, அது ஒரு 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 ரிதமே ஃபாலோ பண்ண மாட்டேங்குது அந்த மியூசிக்கு. அடுத்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வரும்னு உங்களால் கெஸ்ஸே பண்ண முடியல. எவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட் வருதுன்னே தெரில. திடீர்னு ஒரு இடத்துல நாதஸ்வரம் வருது, திடீர்னு ஒரு இடத்துல என்ன சவுண்டுனே தெரியாத மாதிரி ஒரு சவுண்டு வருது. இந்த மாதிரி ஃபாலோவே போயிட்டுருக்கு. ஓகேவா? அதுவே வந்து ஒரு ரிதமை ஃபாலோ பண்ணுறது கஷ்டம். இப்போது ஏனோ ஏனோ பனித்துளி பனித்துளி பின்மேல் இந்த பாட்டு இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக ஒரு ட்ரம் பீட் பின்னாடி டிக் டிக் டிக்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா?
அதுலேயே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் ஆகிட்டு வரும். இதில் வந்து பின்னாடி என்ன ஓடுதுன்னு தெரில, என்ன ட்ரம்ஸுன்னு தெரில, அது ஒரு பேட்டர்னுக்குள்ளே இருக்கான்னு தெரியல, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இதில் உங்களால் நீங்கள் நல்லா உன்னிச்சு பின்னாடி இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நான் கேட்க போகிறேன்னு தெளிவாக கேட்க ஆரம்பித்தாலும் உங்களால் கண்டே பிடிக்க முடியாது பின்னாடி எவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட் ஓடுது அப்படின்னு. பட் இந்த மாதிரி மியூசிக் பண்ணுறதுன்றது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா ஒரு ட்ரம் பீட் வந்து இருக்குது, ஓகேவா, அந்த ட்ரம் பீட்குள்ளே பாட்டு போட்டுடுறீங்கன்னா ஓகே. பட் இந்த மாதிரி ஒரு எங்கே பாட்டு போகுது, என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வருது, ஒரு பேட்டர்னே இல்லாத ஒரு இடத்துல ஒரு ரிதம் வந்து அங்கே ஃபார்ம் ஆகணும். அந்த ரிதம் ஃபார்ம் ஆகிறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ இந்த கெரோக்கிலாம் எடுத்து போட்டிங்கன்னு வைங்க, வெறும் அந்த கெரோக்கி கேட்கும் போது இப்போது என் காதல் சொல்ல நேரமில்லை அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு ட்ரம் சவுண்ட் வரும். இந்த சவுண்டு தான் அந்த பாட்டு ஃபுல்லாக வரும். நீங்கள் கெரோக்கி எடுத்தீங்கன்னா இந்த சவுண்ட் நல்லா தெளிவாக கேட்கும். அப்படின்னு வரும்போது என் காதல் சொல்ல நேரமில்லை அப்படின்னு வரும். இப்போ இவர் பாட்டுக்கு நீங்கள் கெரோக்கி எடுத்தீங்கன்னு வைங்களேன், ஒன்றுமே புரியாது. உங்களுக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், பாட்டு எங்கே போகுதுன்னே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஒரு ரிதமே ஃபாலோ பண்ண மாட்டேங்குது. இப்போ நம்ம ராகமே எடுத்தோன்னு வைங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இது ஓகேவா. இப்போ வந்து தன்ன 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 இப்போ என்ன இது பேட்டர்னே உங்களுக்கு புரியாது. அடி சக்கர சக்கர ஓம் பேர கேட்டதில்லை, இல்லை 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 இல்லை, அந்த பொம்மை புள்ள போல யாரும் இல்லை, நல்லா சொல்ல இல்லை 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 இல்லை, ஒன்றை வச்சேன் உள்ள கட்டிக்கிற மெல்ல, ஓகேவா. நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா இல்லை 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 இல்லை, அந்த பொம்மை புள்ள போல யாரும் இல்லை, நல்லா சொல்ல, இது இந்த ஒரு இது இருக்குல்ல, தன்னா நன்னா தானா நன்னா நன்னா தன்னா தன்னா நன்னா தானா தன்னா நன்னா நன்னா நன்னா, இதுவே ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயந்தான். ஏன்னா ரெண்டாக வரும் தெரியுமா. இப்போது ஏனோ ஏனோ பனி துளி பெண் மேலே, இதே தான் அடுத்த லைனும் தானா தன தானா இவ்வளோ தான் வருது. இதே மாதிரி தான் அடுத்து வரும், தேனோ பாலும் இது தீ போலே இப்படின்னு வருதா, ஏனோ முள்ளோ உருகுது தன்னாலே இப்படி தான் வருது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு 5 செகண்ட் 6 செகண்ட் தான் வரும். அதே தான் திரும்பி 5 செகண்ட் 6 செகண்ட் அதே ராகத்தை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை 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 இல்லை, அந்த பொம்மை புள்ள போல யாரும் இல்லை, நல்லா சொல்ல, இப்போது இல்லை 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 இல்லை, இது வரைக்கும் ஒரு ராகம், இதே ராகத்தை அடுத்து ஃபாலோ பண்ண போகிறாங்க நீங்கள் நினைப்பீங்க. பட் அங்கே ஸ்டாப் ஆகல, அது அடுத்து தொடர்ந்து வருது. இல்லை 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 இல்லை, அந்த பொம்மை புள்ள போல யாரும் இல்லை, நல்லா சொல்ல, இது வரைக்கும் ஒரு பெரிய ஒரு ராகம், ஓகேவா. தன்னா நன்னா தானா நன்னா நன்னா தானா நன்னா நன்னா தானா நன்னா 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 நன்னா, இவ்வளோ பெருசு. இதை நீங்கள் திரும்பி ரிப்பீட் பண்ணி வைக்க போகிறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. பட் அடுத்த லைன் அப்படி வராது. இல்லை 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 இல்லை, ஒன்றை வச்சேன் உள்ள கட்டிக்கிறேன் மெல்ல, இது என்னது, இது பார்த்தீங்கன்னா தன்னா நன்னா தானா நன்னா 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 தன்னா நன்னா நன்னா தன்னா நன்னா நன்னா. ஸோ அடுத்து வர டியூன் வந்து புது டியூனு, புரியுதா. இதுக்கு முன்னாடி இருக்க டியூனை அடுத்த டியூனில் ஃபாலோவே பண்ணல அவங்க. ஸோ அது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். அது எப்படி வந்து ஒரு டியூனுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ பேரை புரிய வச்சு பாட வைக்கிறாருன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ நான் எப்படி இந்த டியூனை பாடுறேன்னு எனக்கே தெரியல. லிரிக்ஸு சொல்லவே வேணாம், லிரிக்ஸுமே காம்ப்ளெக்ஸாக இருக்குது. லிரிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னே புரியல. இல்லை இல்லை இல்லை, அந்த பொம்மை புள்ள போல் யாரும் இல்லை, நல்லா இந்த பொம்மை புள்ள போல் யாரும் இல்லை, சரி ஓகே, அது வரைக்கும் புரியுது. நல்லா சொல்லன்றது ஒரு ரைமுக்காக ஆட் பண்ணியிருக்காரு, ஓகே. திரும்பி பார்த்தீங்கன்னா இல்லை 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 இல்லை, ஒன்றை வச்சேன் உள்ள கட்டிக்கிற மெல்ல. முன்னாடி இருந்ததுக்கும் இந்த 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 வாட்டி இருந்ததுக்கும் டியூன் வேறு இருந்தால் பரவாயில்ல, லிரிக்ஸும் வேறு இருக்குது. அது என்ன சொல்ல வருதுன்னு புரிய மாட்டேங்குது. இதில் இது பத்தாதுன்னு பின்னாடி வர பப்பன்னு ஒரு ட்ரம்பட் சவுண்ட் ஒன்று வரும். இல்லை 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 இல்லை, அந்த பொம்மை புள்ள போல யாரும் இல்லை, நல்லா சொல்ல, இதுக்கு நடுவில் ஒரு பப்பன்னு ஒரு ட்ரம்பட்டு. இதே ட்ரம்பட்டு இந்த டியூனுக்கு அடுத்தது சொன்னல, இல்லை 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 இல்லை, இங்கே வரும்னு நினைப்பீங்க, அங்கே வரவே இல்லை. அது டென்ஷன் ஆகுது எனக்கு, அங்கே எதுக்கு வரல அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு ஆயிரக்கணக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு ட்ரம்ஸ் வந்து ஒரே இது மாதிரி தான் இருக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க, அதுவுமே ஒரே இது மாதிரி இல்லை.
ஒரு ரிட்ராக்டிவான ஒரு சவுண்டு, ட்ரம் சவுண்டு கேட்குது பின்னாடி. அது எனக்கு எப்படி பாடுறதுன்னு தெரில. அந்த சவுண்டு வருது. அந்த அந்த சவுண்டுக்கு அப்புறம் அதே இது கண்டினியூ ஆக மாட்டேங்குது. டட்டுன்னு ஒரு சவுண்ட் ஒன்று வருது. அது என்னதுன்னே தெரியல எனக்கு. ஸோ பின்னாடி வந்து ஒரு 1008 விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ரிதம் ஃபார்ம் பண்ணுது. அதுதான் எனக்கு எப்படின்னு புரியல. இப்போது பின்னாடி இருக்க மியூசிக் காம்ப்ளெக்ஸாக இருக்குது, நான் அதுக்கு மேலே ஒரு டியூன் வைக்கிறேன் அப்படின்றதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்படி அந்த டியூனே வச்சு உக்காந்துருச்சுன்னா சூப்பர். சரி, இப்போ டியூன் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது, பின்னாடி இன்ஸ்ட்ருமெண்ட் நான் ஒரு பேட்டர்னில் தான் வச்சுருக்கேன், அதுக்கு மேலே ஒரு காம்ப்ளெக்ஸான டியூனை வைக்க போகிறேன் அப்படின்னா ஓகே. இப்போது சரி, இன்னொன்று சொல்கிறேன். டியூன் வந்து சிம்பிளாக இருக்குது, லிரிக்ஸ் ஒன்றுமே புரியாது, காம்ப்ளெக்ஸாக வச்சுருக்கேன் நான், அதை வந்து அந்த டியூன் மேலே வைக்க போகிறேன் அப்படின்னா ஓகே. இங்கே பின்னாடி ஓடுற பேக்ரவுண்ட் அந்த மியூசிக் இருக்குல்ல, அதுவே ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். அது ஒரு பேட்டர்னுக்குள்ளேயே வரல, ஓகேவா? அவங்க பின்னாடி ட்ரம்ஸ் வருதா இல்லை ட்ரம்பட் வருதா, அது அங்கே மட்டும்தான் வருதா, அடுத்து வருதா? சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சாய் அபியங்கர் பாடிட்டு இருக்கும்போது அவரோட சின்ன இந்த ஹம்மிங்கு வோக்கல்ஸ் எல்லாமே பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுவே ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு டியூனு, அதாவது பேக்ரவுண்ட் மியூசிக்கு. இதுக்கு மேலே ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு டியூனை வைக்கிறாரு அவர். தன்னா நன்னா தானா நன்னா 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 தன்னா நன்னா நன்னா தன்னா நன்னா நன்னா அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு டியூனை வைக்கிறாரு. இந்த காம்ப்ளெக்ஸான டியூனுக்கு காம்ப்ளெக்ஸான லிரிக்ஸ் வேறு. லிரிக்ஸ் என்ன சொல்ல வருதுன்னே புரிய மாட்டேங்குது, அது ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்குது. ஸோ இந்த மூணுமே சேர்ந்து இருக்கலாம். ஆனால் இது நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு சத்தியமாக ஐடியாவே இல்லை. ஆனால் இவரது சவுண்டிங் கேட்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது, கேட்குறதுக்கு அடிக்டிவாக வேறு இருக்குது, ஈஸியாக மண்டையில் ஏறிடுது. அது எப்படி அவர் பண்ணுறாருன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் நிறைய இன்டர்வியூஸில் தேடிட்டு இருந்தேன், சரி எதனா கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எந்த இன்டர்வியூலையுமே லூஸ்தனமாக கேள்வி கேட்டுட்ருக்கானுங்க. உங்கள் அப்பாவை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் சின்ன வயசில் எப்படி, இது மாதிரி கேட்குறாங்க. சரி ஓகே, கேட்குறது நான் தப்புனே சொல்லலை. கொஞ்சம் அப்படி தள்ளி போய் மியூசிக்கு எப்படி இந்த மாதிரி ஐடியா வந்தது, எந்த மாதிரி பண்ணவே கேள்வியே கேட்க மாட்டுறாங்க அவர்கிட்ட. என்கிட்டலாம் ஒரு இன்டர்வியூ விட்டால் உட்காந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன் நான். எவ்வளோ லேயர் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க, இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி நீங்கள் எது வருது, அங்கே மட்டும் எதுக்கு அது வருது, சரி நீங்கள் லிரிக்ஸ் வந்து என்ன மாதிரி கேட்டு வாங்குறீங்க, நீங்கள் தான் கேட்டு வாங்குறீங்களா இல்லை அவங்க கொடுக்கறத எடுத்துடுறீங்களா, சரி அவங்க கொடுத்ததே எடுத்தாலும் அதை நீங்கள் உங்கள் டியூனுக்குள்ளே எப்படி வந்து ஒழுங்காக சேர்த்துடுறீங்க, அது எப்படி ரைம் ஆகிற மாதிரி இருக்குது, நீங்கள் எதுக்கு இந்த ப்ராப்பரான தமிழ் வேர்ட்ஸ் மட்டுமே எடுத்து பண்ணுறீங்க, ஏன் இந்த வை திஸ் கொலவரி அந்த மாதிரி பாட்டுக்குள்ளே போக மாட்டேறீங்க, நீங்களும் இந்த டைமில் தானே, இந்த டைமில் முக்கால்வாசி பேர் அந்த மாதிரி தானே பண்ணுறாங்க, நீங்கள் எதுக்கு ப்ராப்பரான ஒரு தமிழ் டியூன் அதை எடுத்து பண்ணுறீங்க, சரி பின்னாடி பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஓடிட்டு இருக்கு, எல்லாத்தையும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்களா இல்லை அதுக்கப்புறம் பாட்டு அது மேலே வைக்கிறீங்களா, இல்லைனா டியூன் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது, இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குது எனக்குள்ள. எதையுமே கேட்க மாட்டுறாங்க அவங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு வெறும் அந்த மியூசிக் ஃபைல் மட்டும் காட்டினா கூட போதும், எவ்வளோ லேயர் தான் ஆட் பண்ணியிருக்காரு உள்ளே அப்படின்னு. ஏன்னா உள்ள ஆயிரக்கணக்கான லேயர்ஸ் இருக்குது, அதை நம்மளால் டீகோடும் பண்ண முடியல கேட்கும் போது. அது எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல, எப்படி பாடுறதுன்னு தெரியல, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது அது எப்படின்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ரொம்ப அடிக்டிவாக பயங்கரமாக இருக்குது கேட்குறதுக்கு, சவுண்டிங் வைஸ் ரொம்ப செம்மையாக இருக்குது. ஆனால் அது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆர்வம் இருக்குது. யாருன்னா அந்த மாதிரி இன்டர்வியூ எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன பண்ணுறது. சரி ஓகே, நம்ம வந்து திரும்பி சித்திரபுத்திரிக்கு வருவோம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சித்திரபுத்திரி வந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வரும். அதுவுமே வந்து கண்டினியூ ஆகாது வழக்கம் போல். பப்பன்னு ஒரு சவுண்ட் ஒன்று வரும். நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணம்மாய கண்ணாங்கோ அப்போவே சொன்னாங்கோ கவுந்த என்னம்மா 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 இடுப்பு என்ன மாறி வேலை நான் கண்ணு தொட்டது சுத்தது சும்மா நில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு வருது. நான் திரும்பியே சொல்கிறேன், இங்கே பார்த்தீங்கன்னா ஒட்டக்காமாய கண்ணாங்கோ அப்போவே சொன்னாங்கோ கவுந்த என்னம்மா என்னம்மா என்னம்மா. இதுவே என்ன டியூன்னு எனக்கு புரியல. டட்டட்டான் டட்டான் டட்டான் டான் டட்டட்டான் டட்டான் டட்டான் டான் இப்படின்னு ஒரு டியூன் வருது. இப்போ இது தானே அடுத்து ஃபாலோ ஆகணும். டட்டட்டான் டட்டான் டட்டான் டான் டட்டட்டான் டட்டான் டட்டான் டான் டட்டட்டான் டட்டான் டட்டான் டான் டட்டட்டான் டட்டான் டட்டான் டான் இப்படி தானே போகணும். சரி லைட்டாக வேரியேஷன் இருந்தால் பரவாயில்ல. இப்போது டட்டட்டான் டட்டான் டட்டான் டான் டட்டட்டான் டட்டான் டட்டான் டான் டட்டட்டான் டட்டான் டான் டட்டட்டான் டட்டட்டான் இவ்வளோ பெருசாக ஒன்று இருக்குது, இதை தான் அடுத்து சொல்லணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அடுத்து சம்மந்தமே இல்லாமல் டட்டட்டான் டட்டான் டான் டட்டான் டான் டட்டட்டான் டட்டட்டான் டட்டான் டட்டான் டட்டட்டான் இவ்வளோ பெரிய ஒரு டியூனு எங்கேயுமே ரிப்பீட்டே ஆகலை. இந்த பாட்டுலேயும் இது திரும்பியும் வராது. எனக்கு புரியல
இந்த பாட்டில் இந்த டியூன் திரும்பி வரவே வராது. இப்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லையிலம்மா பாட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிறுவேரும் பண்ணாமலே இந்த பீட் அடுத்ததுலேயும் வரும், திரும்பி வரும், நம்ம எதிர்பார்க்கலாம். இல்லைனா அடுத்து இங்கே வரப்போகுதுன்னு தெரியும். இதில் எங்கே இன்டர்லூடு வருது, எங்கே அதுக்கப்புறம் லிரிக்ஸ் வருது, அது என்ன சொல்லுது, அதுவே புரிய மாட்டேங்குது. இப்போது சும்மா நில்லம் கரைய வச்சாரா, காதல் நூறா காயம் நூறா, யாரோடும் பேசாத பூ போரா, கேட்காம தூராதம்மா பன்னீரா. இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு மெலோடிக்கலாக வருது. இதே தான் திரும்பி வரும்னு நினைப்பீங்க. இல்லை, ஒன்றை பார்க்காம காலம் போகாதே தேரா வாடி நேரா. இப்போ என்ன இப்போ சொல்ல வராங்க? சரி, ஓகே, லிரிக்ஸ் எல்லாம் விட்டுருங்க. நான் லிரிக்ஸே வேணாம், அது உள்ள நான் போய் என் மண்டையை பிச்சுக்க விரும்பலை. டியூனாகவே வருவோம். ஒரு சூப்பரான ஒரு டியூன். கரைய வச்சாரா, காதல் நூறா காயம் நூறா, தானா நானா தானா நானா, இதே வருது. அடுத்தும் இதே தான் வரப்போகுதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. இல்லை, யாரோடும் பேசாத பூ போரா. சரி, இதே தான் அடுத்து வரப்போகுது. கேட்காம தூராதம்மா பன்னீரா. இங்கே வந்துடும். ஓகே, இது கூட லைட்டாக ரிப்பீட் ஆகுது. அதாவது ரிப்பீட் ஆனால் பரவாயில்ல, நம்ம எதிர்பார்க்குற இடத்துல ரிப்பீட்டே ஆக மாட்டேங்குது. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது ஒன்றை பார்க்காம காலம் போகாதே தேரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு அடுத்த ஒரு பயங்கரமாக வரப்போகுதுன்னா, ஒரு ஹையில் சொல்ல போகிறாங்கன்னா, இல்லை வாடி நேரா அப்படின்னு அவர் நடந்து போயிட்டார், அந்த மாதிரி இருக்குது. ஓகே அப்படின்ட்டு போன மாதிரி இருக்குது. வாடி நேரா, அவ்வளோதான். வாடி நேரா, அந்த மாதிரிலாம் வாடி நேரா முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் இதை மட்டுமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே இது என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுது, இது எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்குதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியுதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டியூனாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு டியூன் நான் கேட்டதே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இது ரிப்பீட்டும் ஆகாது. இது முன்னாடியும் யூஸ் பண்ணல. ஆனால் இது வந்து ஒரு ரிதம் உள்ளே உட்காருது. பின்னாடி இருக்க மியூசிக் சொல்லவே வேணாம். அந்த உன்னை பார்க்காம வரும்போது டட் 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 டட்னு ஒரு ட்ரம் பீட் ஃபாலோ ஆகுது. சரி, அதுக்கப்புறம் பயங்கரமான ஒரு லைன் வந்துட்டு சித்திரை புத்திரியும் வரும் போல். கிடையாது, அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடக்கும். வாடி நேரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹூ செய்ன்னு ஒரு சவுண்டு. ஒரு ஜங்கிள்குள்ளே பல அனிமல்ஸ் வந்து அப்படியே ஒன்றா அப்படி ஓடிக்கிட்டே இருந்ததுன்னு வைங்களேன். அது பார்க்கும் போது என்ன மியூசிக் நம்மளுக்கு தோணுமோ அந்த மியூசிக் அங்கே அந்த இடத்துல வரும். அது வந்து ரொம்ப, அது எப்படி பண்ணாருன்னே எனக்கு தெரியல, ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அது அப்படின்னு ஒரு சவுண்டு வேறு ஒன்று வரும். பல பெண்கள் ஒன்றாக சேர்ந்து அந்த சவுண்டு வேறு கொடுப்பாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னே தெரியாது, வழக்கம் போல தான் பல இன்ஸ்ட்ருமெண்ட்டுகள் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கும். இது எப்படி அந்த ரிதம்குள்ளே ஃபாலோ ஆகுதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துட்டு லாஸ்ட்டில் இந்த லாரி ஹார்ன் சவுண்ட் ஒன்று கேட்கும் தெரியுமா, அது டட் 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 இந்த மாதிரி சவுண்டு கேட்கும்ல, இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு 1.5-2 செகண்டுக்கு ஒரு சவுண்டு மட்டும் கேட்குது. அது என்னதுன்னு எனக்கு தெரியல. இந்த இது முடிஞ்சு அடுத்து ஒரு லைன் வரும், அதுக்கு நடுவில் ஒன்று வரும். அங்கே தான் வந்து அந்த மியூசிக் வந்து அது நீங்கள் நல்லா உன்னிச்சு கேட்டிங்கன்னா தெரியும். எனக்கு தெரியலங்க, என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அடுத்து வர லைன் வேறு அதோட பயங்கரமாக இருக்கும். கண்டுக்கவில்லை புரியா பாதையில் தனியாக போனவளே யாரோன்னு போகிறாலாம் நீ கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வரும். நிம்மதியை காணவில்லை நினச்சே தூக்கம் இல்லை யாரோன்னு போனாலாம். இது எதுக்கு வருதுன்னே தெரியல நடுவில். அதுக்கப்புறம் தன்னாத்தான் தன்னாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு டம்பட் ஒன்று வரும். பல்ல என்னென்ன வெள்ளை சில பல்ல தீ இன்னும் குறையல்ல வண்டு கண்ணு கொண்ட பொண்ணு கண்டது வெத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஆனால் அங்கே அது கண்டது வெத்தலை வராது, வேறு ஏதோ ஒன்று வரும். அங்கே இல்லை வெள்ளை சில பல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு வண்டு கண்ணு கொண்டு பொண்ணு ஏதேதோ ஆச்சு போச்சு அப்படின்னு வரும். இந்த டியூனே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இல்லை என்னென்ன வெள்ளை சில பல்ல இது வந்து ஒரு நடுவுலேருந்து எடுத்திருக்காங்க.
நடுவில் இருக்கிறது எதுக்குங்க எடுத்து இங்கே வைக்கிறீங்கன்னு இருக்குது எனக்கு. இப்போது இது எங்கே முன்னாடி வரும்னா, நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி உன்னை போல் இல்லை இல்லை கலவர பேரழக இதுவரை பார்த்ததில்லை நானாவே நான் இல்லை உள்ள நீ கொல்ல கொல்ல இதெல்லாம் முடிஞ்சு இல்லை என்னென்ன வெள்ள செல்லப்பல அங்கே தானே பாட்டு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டார்ட் ஆகிற இடமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இல்லைன்னு ஒரு இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, புரியுதா? அதுவே ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது. எதனா பாட்டு இல்லைலேருந்து ஆரம்பிச்சிருக்க, அந்த மாதிரி அதை எடுத்து இங்கே வச்சுருக்காரு. இல்லை என் நிலமேல சில பல தீனு குறையல்ல வண்டு கண்ணு கொண்ட பொண்ணு ஏதேதோ ஆச்சு போச்சு அப்படின்னு வர வச்சுருக்காரு. திரும்பி அதே மாதிரி இல்லை 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 அந்த பொம்மை புள்ள போல யாரும் இல்லை நல்லா சொல்ல இல்லை இல்லை இது வருதா. இதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பார்ட்டே இந்த பாட்டில். பொங்கம்மா கண்ணை வச்சாலே கண்ணம்மா உள்ள வச்சாலே சின்னம்மா சின்ன மல்லே காலை வெள்ளையா அங்கம்மா கண்ணை வச்சாலே என்னமோ ஒன்று பட்டாலே நம்மோ ஒன்று பட்டாலே அப்படின்னு வருது. அதே மாதிரி திரும்பி அது இன்னொரு வாட்டி வரும்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தா லோ-ஃபை வெர்ஷன் மாதிரி எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் ஆஃப் பண்ணிட்டு வாய்ஸே வந்து ஒரு ரிவர்ப் மாதிரி ஒன்று கொடுத்து பொங்கம்மா கண்ணை வச்சாலே கண்ணம்மா உள்ள வச்சாலே சின்ன மல்லே அப்படின்னு ஸ்லோவாகி அப்படியே முடிஞ்சிருது பாட்டு. இந்த பாட்டை நான் கேட்டுட்டு ஒரு ஆச்சரியம், ஒரு ஒரு கன்ஃபியூஷன் எல்லாம் கலந்த மாதிரி ஒரு ஃபீலிங். என்னடா சொல்ல வரீங்க, எப்படி இந்த பாட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்கன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. என்னை கேட்டால் ரொம்ப கஷ்டமான ஒரு ஒர்க்கே வந்து நான் இந்த பாட்டில் தான் வந்து பார்க்குறேன், தேர்ட் சாங்கில். ஏன்னா அவ்வளோ காம்ப்ளெக்ஸான ஒரு லேயரிங் இருக்குது. அதை எப்படி எடுத்து அரேஞ்ச் பண்ணாங்கன்னு தெரில வரிசையாக. இது இல்லாமல் மிக்சிங் மாஸ்டரிங்னு ஒரு மேட்ரு இருக்குது. அது என்னதுன்னா, இப்போது இந்த மாதிரி டியூன்லாம் போட்டுடலாம், ஓகேவா? டியூன் போட்டுட்டு இதுக்கப்புறம் மிக்சிங்னு ஒன்று பண்ணுவாங்க. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்தெந்த இடத்துல எந்தெந்த டியூன் வந்து அதிகமாக கேட்கணும் கம்மியாக கேட்கணும்னு அந்த வால்யூமை வந்து செட் பண்ணணும். இல்லைனா எல்லாமே ஒரே நேரத்தில் கச்சாமச்சான்னு கேட்கும், ஒன்றுமே கேட்காது உங்களுக்கு, ஓகேவா? இந்த இடத்துல வந்து வோக்கல்ஸ் அதிகமாக கேட்கணும், பின்னாடி இருக்க பேக்ரவுண்டில் இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இவ்வளோ தான் கேட்கணும்னு சொல்லிட்டு உட்காந்து பண்ணுவாங்க. அதுதான் வந்து மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங். இப்போது இந்த எல்லேலம்மா பாட்டே எடுத்துக்கலாம். எல்லேலம்மா ஏலே, இங்கே வந்து வோக்கல்ஸ் தான் உங்களுக்கு அதிகமாக கேட்குது, பின்னாடி இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒரு அளவுக்கு தான் கேட்குது. அதுவும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஒரு லெவலில் தான் கேட்கணும். எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஒரே அளவில் கேட்டால் நல்லாவே இருக்காது, கேட்கவே முடியாது உங்களால். ஸோ சிலது அதிகமாக கேட்கணும், சிலது கம்மியாக கேட்கணும். அந்த மாதிரி 2-3 இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தால் ஓகே. இப்போ இவர் பாட்டில் வந்து ஒரு 200-250 லேயர் இருக்குது. உட்காந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இவ்வளோ தான் கேட்கணும், அடுத்தடுத்த செகண்டுக்கு இவ்வளோ கேட்கணும்னு வைக்கிறது வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு வேலை. அது எப்படி அவர் பண்ணுறாருன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு டியூன் ஒன்று பின்னாடி வச்சுருக்காரு, அதுக்கு அவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பின்னாடி ஆட் பண்ணியிருக்காரு. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இவ்வளோ தான் கேட்கணும் நம்மளுக்குன்னு சொல்லி செட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு ரிதமை ஃபாலோ பண்ணுது. அது வந்து என்ன ரிதம்னு என்னால் பாடவும் முடியல, சொல்லவும் முடியல. ஸோ அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வேலை. அது எத்தனை பேருக்கு புரியும்னு தெரியல. பட் சித்திரை புத்திரி வந்து ரொம்ப ஒரு ஃபேசினேட்டிங்கான ஒரு பயங்கரமான ஒரு பாட்டு என்னை கேட்டால். அது எப்படி அது வெளியே வந்தது, எப்படி அவர் அதை பண்ணாருன்னே எனக்கு இன்னும் புரியவே இல்லை. அவர்கிட்ட இன்டர்வியூவில் கேள்வி கேட்குறவங்ககிட்ட கையில் தான் இருக்குது. ஏன்னா என்ன புரிஞ்சிக்கணுன்னா அவங்க கையில் தான் இருக்குது. அவங்க ஒழுங்காக கேட்டதான் என்னால் புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன் நான். ஸோ அந்த மாதிரியான ஒரு பாட்டு வந்து சித்திரை புத்திரி. அது வந்து எனக்கு தெரில, அது எப்படி அவர் கம்போஸ் பண்ணார், எப்படி அது வந்ததுன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. ரொம்பவே வந்து என்னை வந்து தூங்க விடாமல் இருக்க வச்ச ஒரு பாட்டு வந்து சித்திரை புத்திரி. நான் டெய்லி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், சரி ஓகே இதில் இருக்க பேட்டர்ன் வந்து கண்டுபிடிச்சி சொல்லலான்னு. கண்டே பிடிக்க முடியல, என்ன பேட்டர்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ எனக்கு நான் லிரிக்ஸுக்கு மீனிங் தெரிஞ்சால் கூட தயவு செஞ்சு சொல்லுங்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா இது ஒன்றுமே புரியல, நம்மளுக்கு தான் புரியலையா இல்லை உண்மையிலே அது புரியாமல் தான் இருக்கானே தெரிய மாட்டேங்குது. ஸோ இதுதான் வந்து சித்திரை புத்திரி பாட்டு. இது வந்து என்னை கேட்டால் ரொம்ப சூப்பரான பாட்டு. இதெல்லாம் ஈஸியாக வந்து கேட்க நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வேறு இருக்குது இந்த பாட்டில். இது நிறைய கேட்கலாம் இந்த பாட்டு. என்னை கேட்டால் ரொம்ப சூப்பரான பாட்டு, ஒரு ஃபேசினேட்டிங்கான ஒரு பாட்டு. கேட்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த மாதிரி பாட்டு வந்து வந்திருக்குன்னு நினைக்கும் போதே. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சித்திரை புத்திரி. நிறைய பேர் வந்து பிடிக்கல அப்படின்னா சொல்லிட்டு இருந்தாங்க, தெரில, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பாட்டு. என்னடா இதுன்னு ஒரு ஆச்சரியத்தோடு நான் பார்த்துட்டு இருந்தேன் பாட்டை. நான் என்னதான் ஆச்சரியமாக பார்த்தாலும் பாட்டாகவே ரொம்ப நல்லா இருக்குது பாட்டு. நான் என்ன பண்ணுறேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி அதனால் அதை சொல்லுவோமேன்னு சொல்லிட்டு தான் சித்திரை புத்திரி சொன்னேன். சரி, இப்போ நம்ம அந்த ரொம்ப நேரமாக மூடி வச்சுட்டு இருந்த பாக்ஸை திறப்போம். ஆசை கூட. எனக்கு வந்து எத்தனை பாட்டு வந்தாலும் சரி, ஆசை கூட வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு பாட்டு. ஏன்னா அதில் இருக்கிற ஒரு டியூன் வந்து அவர் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் டியூன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இது வந்து ஒரு மாதிரி ரொம்ப சூதிங்காக இருக்குது கேட்குறதுக்கு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் அந்த 40 செகண்ட் மேஜிக் ஒன்று நடக்குது. அந்த மேஜிக் வந்து எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரில.
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரடரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் ஒன்று வரும், அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வேறு ஒன்று வருது. அப்படின்னு சொல்லிட்டு இவர் வோக்கல்ஸே வேறு பின்னாடி வரான்னு சொல்லிட்டு இவர் வோக்கல்ஸே வேறு பின்னாடி வரும். அப்படியே எங்கெங்கேயோ போய் அப்படி ஸ்டாப் ஆகும். அது அந்த 40 செகண்ட் மேஜிக் வந்து, அது என்ன கேட்டால் பியூர் மேஜிக் தான் அந்த 40 செகண்ட். அது அது எதுவுமே எனக்கு சொல்ல தெரியல, அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த ஃபஸ்ட்டு 40 செகண்டு. அது கேட்கும்போது பறக்கிற ஃபீல் இருக்கும் என்ன கேட்டால். அது வந்து செம்ம ஃபீலிங். அது கேட்கலன்னா கேட்டு பாருங்கள், நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. பட் அந்த 40 செகண்ட் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி கேளுங்களேன். அது ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல். அதுலேயும் பின்னாடி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் ஓடுது தான். பட்டு ஒரு ட்ரம்ஸ் இல்லாத, ஒரு ட்ரம்ஸே இல்லை அதில் வந்து ஒரு இது வச்சுருக்காரு அவர், பயங்கரமாக இருக்குது கேட்குறதுக்கு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, என் பக்கம் போனவன தேட மெல்ல மூச்சு தள்ள, என் தலைக்கும் ஏறவில்லை பேரை கேட்க தோணவில்லை. இந்த டியூனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு ட்ரம்ஸ் ஒன்று வரும், என் பக்கம், அதில் வரும்போது டுன் டுன், அதுவே ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணாது. டன் டன் வந்துட்டு ஒரு பெரிய கேப் விட்டு டன் டன் அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி மேலே ஏறும். அந்த ட்ரம்ஸே ஒரு மாதிரி வேறு மாதிரி ஒரு ஃபீல் தரும். அது என்னதுன்னே எனக்கு தெரியல. அதே மாதிரி இதில் அவங்க அக்கா வேறு பாடியிருப்பாங்க. அவங்க வாய்ஸு சாய் ஸ்மிருதின்னு நினைக்கிறேன் அவங்க பேர். ஐயோ, அவங்க வாய்ஸ் வேறு லெவலான வாய்ஸ். அது என்னன்னே தெரியல, சரியாக இருக்கும் அவங்க வாய்ஸு. இதில் ஆக்சுவலாக ரொம்ப டியூனே சூப்பராக இருக்கும். என் பக்கம் போனவளை தேடமில்ல மூச்சு தள்ள, என் தலைக்கும் ஏறவில்லை பேரை கேட்க தோணவில்லை, என் வெக்கம் தீர என்ன தூண்ட நெஞ்சம் தூக்கத்தில், உன் சிரிப்பு மாறவில்லை நாளை பார்த்து மேலும் துள்ள. எப்பா இதில் ஓரளவுக்கு ஒரு டியூன் ஃபாலோ பண்ணியிருக்காருன்னு ஒரு இது இருக்குது. ஏன்னா இது லிரிக்ஸ் கூட ஓகே, ஏதோ லைட்டாவது புரிகிற மாதிரி இருக்கும். என் பக்கம் போனவளை தேட மெல்ல மூச்சை தள்ள, என் தலைக்கும் ஏறவில்லை அவன் பேரை கேட்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு புரியல, என் வெக்கம் தீர என்ன தூண்ட நெஞ்சம் தூக்கத்தில், உன் சிரிப்பு மாறவில்லை நாளை பார்த்து மேலே. இது ஒன்றுமே புரியல, எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் அவங்க ஃபீமேல் வாய்ஸ் வந்து போடுவாங்க. ஆக்சுவலாக இது சொல்ல மறந்துட்டேன், பேரை கேட்க தோணவில்லை அப்படின்னு வரும்போது ஒரு கிட்டார் ஒன்று வருது, ட்ரன் ட்ரன் ட்ரன். அந்த ஒரு இதுக்கும் பேரை கேட்க, அந்த ஒரு இதுக்குமே ஒரு கிட்டாரோட சவுண்ட் ஒன்று கேட்கும், அது சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடன், அந்த ஸ்டார்டிங்கில் சொன்னல அந்த ப்ரீலூட்டில் வரும்னு சொல்லிட்டு, அந்த ட்ரெடன் வந்து நடுவில் ஒன்று வரும், வந்துட்டு தான் அடுத்த இது ஸ்டார்ட் ஆகும். அது வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு ஒருத்தர் ஓடுவாப்பில், அதுவும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதுவும் செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க வந்து பாடுவாங்களா, அவங்க இதில் வந்து திக்கு மனவே போட்ட திட்டமா பாதம் தாளம் போட என் பார்வை மேலோட அப்படின்னு வரும்போது ஒரு பீட் ஒன்று வரும். அங்கே தான் அந்த பீட்டே வரும். நீ பேச லைட்டா ஆசை கூட வாசம் வீசும் காத்த தேட ஆழம் கூடிட மேகம் தூரிட. எவ்வளோ அழகாக இருக்குல்ல கேட்குறதுக்கே, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி அந்த டியூனே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பின்னாடி இன்ஸ்ட்ருமெண்ட்டு அது ஒரு சைடு ஆட் ஆகிட்டே போகுது, அது என்னதுன்னு எனக்கு தெரியல. நான் இந்த பாட்டு கேட்கும் போது தான் பின்னாடி இன்ஸ்ட்ருமெண்ட் எப்போ கேட்கணும்னு நினச்சி ஃபோக்கஸ் பண்ணி கேட்பேன். பட் அந்த டியூன் வந்து என்னை கேரி பண்ணி கூப்பிட்டு போயிடும். அது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு டியூன். ஏன்னா அந்த ஸ்டார்டிங்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பக்கம் போனவளை அந்த தானா தாரராரா 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 தாரராரா. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இந்த டியூனிங். இது கேட்கவே ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி தான் அந்த நீ அப்படியே ஒரு மாதிரி கரையிற மாதிரி ஒரு ஃபீலிங். அதே அந்த டெடடன் அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். எங்கே கேட்குதுன்னு எனக்கு சொல்ல தெரியல, அது ஒரு மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது அந்த ஸ்டார்டிங் 40 செகண்ட் மேஜிக் அப்புறம் அந்த பாட்டே ஒரு லைட்டான ஒரு மேஜிக் ஃபீல் வந்து எனக்கு அப்படியே கொடுக்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பாட்டு பேர் வேறு ஆசை கூட அப்படின்னு வச்சுருக்கேன். அதாவது ஆசை கூடுது, ஆசை கூடும், ஆசை கூடிருச்சு, ஆசை கூட, அவ்வளோதான் அந்த பாட்டு பேர். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது முடியுமா, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எங்கே உங்களுக்கு ரிப்பீட் ஆகுதுன்னே தெரியாது. ஸ்டார்டிங்கில் ஒரு மியூசிக் நான் ஒன்று பாடினேன்ல, அது வந்து ரிப்பீட்டே ஆகலை. திரும்பி ஸ்டார்டிங்கில் நான் என்ன பண்ணேனே மறந்துட்டேன், எனக்கே தெரியாமல் நான் பாடிட்டேன்.
அது அப்படின்னு ஒன்று வருதா. இதுக்கப்புறம் ஒரு மியூசிக் ஒன்று வரும், அது என்னதுன்னு மறந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் ஒன்று வருது, அதுக்கப்புறம் வந்து அதே தான் திரும்பி ரிப்பீட் ஆகும்னு நினைப்பீங்க, ஆகாது. அதுக்கப்புறம் தான் ஆலோலோ ஆடும் தூவானோ தூரும் கேளாமல் கேட்டாலும் இன்னும் என்னாகும். ஆலோலோ ஆடும் தூவானோ தூரும் கேளாமல் கேட்டாலும் இன்னும் என்னாகும் இப்படின்னு தான். இந்த டியூனே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதோட அடுத்து பயங்கரமான ஒரு டிஃப்ரெண்ட்டான டியூன் வரும். சேராமல் சேரும் தீராமல் தீரும். அதாவது சேராமல் சேரும் இப்படி போய் இப்படி இறங்கிருச்சு டக்குன்னு, ரோலர் கோஸ்டர் மாதிரி. தானான தானா. அதுக்கப்புறம் அடுத்து நீங்கள் என்ன நினைப்பீங்க, தானான தானா அப்படின்னு தான் வரும்னு நினைப்பீங்க. அப்படி வராது. தானான உண்மையான ரோலர் கோஸ்டரு. தானான தானா தானான அப்படின்னு இருக்கு. புரியுதா? அதுக்கப்புறம் டும் 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 என் பக்கம் போனவளை தேடமெல்ல. அதாவது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அந்த ஏன் பக்கம் போனவளை வரும்ல, அதுக்கு பின்னாடி பெருசாக இன்ஸ்ட்ருமெண்ட்டே இருக்காது. நான் சொன்ன மாதிரி அந்த ஒரே ஒரு டிங் டிங்னு ஒரு ட்ரம் பீட் தான் கேட்கும். இங்கே அதே ஏன் பக்கம் போனவளைன்ற அந்த லிரிக்ஸு டியூனை எடுத்து வச்சுட்டு பின்னாடி வந்து ஒரு பயங்கரமான நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்றா சேர்த்து ஒன்று பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சூதிங்காக இருக்கும் கேட்குறதுக்கு. என் பக்கம் போனவளை தேடமெல்ல மூச்சு தள்ள என் தலைக்கும் ஏறவில்லை பேரை கேட்க தோணவில்லை. இது அடுத்தது வரும்போது ரொம்ப செம்மையாக இருக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட்டோடு சேர்ந்து. அதை நான் என்ன சொல்கிறது, ரொம்ப செம்மையாக இருக்கும் அந்த பாட்டே. எனக்கு வந்து எப்போ கேட்டாலும் ஒரு ஃபேசினேட்டிங்கான ஒரு ஃபீலிங் ஒன்று கிடைக்கும் அந்த பாட்டில். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காருல அப்படின்னு. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு டியூன் இதில் விழாது, பின்னாடி அந்த மியூசிக்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்காது, ஆனால் ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலிங் தரும். அதே மாதிரி லாஸ்ட்டில் வர அந்த நீ பேச லைட்டாக, அதுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ரொடன்னு ஒரு ட்ரம்பட் ஒன்று வரும், இப்படி ஏறி இறங்கும். நீ பேச லைட்டாக அப்படின்னு வரும்போது டொடரன் அப்படின்னு வருமா, வாசம் வீசம் அதுக்கும் டொடரன் அப்படின்னு ஒன்று வரும். அது ரொம்ப செம்மையாக இருக்கும். ஸோ அந்த ட்ரம்பட்டுமே வந்து இவர் சாய் அபியங்கர் பாட்டில் வந்து நிறைய அந்த ட்ரம்பட்டோட இன்வால்வ்மெண்ட் வந்து நீங்கள் நல்லா உன்னிச்சு கேட்டிங்கன்னா தெரியும். அங்கங்கே அந்த ட்ரம்பட்டோட பீட்ஸ் வந்து அங்கங்கே வருது. அது ரொம்ப நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல வருது, ரொம்ப தூரத்தில் கேட்குது. அது ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் தருது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹாரிஸோட மியூசிக்கில் வந்து அந்த அங்கங்கே கேட்குற இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட் வந்து கேட்கும். ஸோ அது சேர்ந்து ரஹ்மானோட டியூன் இருக்குல்ல, எங்கே இப்படி போகுது எங்கே இறங்குதுனே தெரியாது, அந்த மாதிரி ஒரு டியூன் எடுத்து சேர்த்தா ஒரு இது கிடைக்கும்ல. அதுதான் வந்து சாய் அபியங்கரோட மியூசிக்கு. எனக்கு அதான் ஆசை கூட வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப சூப்பரான பாட்டு. நான் நிறைய வாட்டி திரும்பி கேட்பேன் அந்த பாட்டை. இந்த மாதம்லாம் எக்கச்சக்கமாக கேட்டு வச்சுருக்கேன் நான். ஆசை கூடையும் சித்திரபுத்திரியும் திரும்பி கேட்டுக்கிட்டே இருப்பேன் ரெண்டு பாட்டையுமே. ஸோ ரெண்டுமே வந்து ரொம்ப பயங்கரமான ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பாட்டு. ஸோ யாருமே வந்து அது ட்ரெண்ட் ஆயிடுச்சு, அது இல்லை என்ன இருக்குது கேட்குறதுக்குன்னு நினைக்காதீங்க. உண்மையிலே அந்த அவர் விட்ட 3 பாட்டுமே வந்து நிறைய நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. அது ட்ரெண்டான ஒரே காரணத்தினால நிறைய பேர் வந்து இதெல்லாம் நான் கேட்கணுமா அப்படின்னு தள்ளி வச்சிடுறீங்க. பட் நீங்கள் நல்லா உன்னிச்சு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த மியூசிக் டைரக்டர் கிட்டே இருந்தால் நான் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸே ஃபீல் பண்ணதில்லை. என்னடா இது டியூனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, லிரிக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காரு பாட்டுக்கு. ஓகேவா? எப்படி அந்த டியூனை உள்ளே கொண்டு வர்றாருன்னே புரியல. அவர் கொடுக்குற டியூன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ அந்த பென்ஸ் படத்தோட தீம் மியூசிக் இருக்கும், அந்த தீம் மியூசிக் என்னால் பாடவே முடியாது. எல்லா தீம் மியூசிக்குமே பாடிடலாம். ட்ரன் டன் 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 இது பாடிடலாம், ட்ரடன் ட்ரடன் டன் 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 இது பாடிடலாம், டன் 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 இது பாடிடலாம், அதுக்கப்புறம் வந்து ட்ரடன் டன் 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 இது பாடி எல்லா தீம் மியூசிக்கும் பாடிடலாம். பட் வந்து பென்ஸோட தீம் மியூசிக் வந்து என்னால் பாடவே முடியல. அது தீம் மியூசிக் மாதிரியே இல்லை, அதுவுமே ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு பேட்டர்னில் இருக்குது. அது ரொம்ப பயங்கரமாக இருக்குது கேட்குறதுக்கு. ஸோ எனக்கு வந்து யோசிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவாடா ஃப்யூச்சரில் ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து உண்மையிலே ஒரு பயங்கரமான பொட்டன்ஷியல், ஒரு டேலண்ட் உள்ள ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து இருக்கார். ஸோ அவர்கிட்ட வந்து வர பாடல்கள் வந்து ரொம்பவே பயங்கரமாக இருக்கும்னு நான் பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம கேட்டுட்டு இருந்த சவுண்டிங் எல்லாமே வந்து வேறு. இவர் வந்து நம்மளுக்கு கொடுக்குற அந்த டியூனுமே சரி சவுண்டிங்குமே சரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும்
அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்குது. அவ்வளோ குவாலிட்டியாக நம்ம காதில் வந்து கேட்குது. அது ரொம்ப ஒரு பயங்கரமான மேட்ரு. ஸோ இவர்கிட்டேருந்து படங்கள் இருக்கிற பாட்டு வந்து நான் ரொம்ப பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன், எப்படி வந்து படத்துக்கு பண்ணுறாரு பாட்டுன்னு. ஏன்னா ஆல்பமாக இந்தியா பண்ணும்போது இவர் வச்சுருக்க அந்த லிரிக்ஸ் ஓகே, அவர் எழுதுறாரு, அவர் எழுத சொல்லி அதுலேருந்து பண்ணுறாரு ஓகே. பட் படம்னு வரும்போது கதைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் லிரிக்ஸ் எழுதணும். ஸோ அதில் லிரிக்கில் என்ன பண்ணுறாரு, அதில் எப்படி டியூன் எடுத்துகிட்டு வருவாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ அவர் ஒர்க்கு வந்து லிரிக்ஸை விட்டுருங்க, அவர் பின்னாடி கொடுக்குற அந்த மியூசிக்கு, அந்த டியூன் வந்து எனக்கு தெரியல, அது ரொம்ப பயங்கரமாக இருக்குது, ரொம்ப பயங்கரமாக ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்காக வந்து நான் ரொம்ப பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். என்ன வந்து ஏன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சவுண்டிங் நம்மளுக்கு கிடைக்குதுல்ல, எனக்கு டிஃப்ரெண்ட்டாக நிறைய கேட்க பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பின்னாடி அவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேறு போட்டு நம்மளுக்கு கொடுக்குறாருன்னும் போது ரொம்ப நல்லா இருக்குது அது கேட்குறதுக்கு. அதுவும் இல்லாமல் வாய்ஸ் சொல்லி ஆகணும், அவர் வாய்ஸ் ரொம்ப செம்மையாக இருக்குது. எனக்கு இந்த ஆசை கூடையிலலாம் ஆப்வியஸாக அவங்க அக்கா வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அவர் வாய்ஸ் வந்து ஒரு ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் இருக்குது அவர் வாய்ஸில். நல்லா மியூசிக் பண்ணுறாரு அவர். ஆக்சுவலாக யாருன்னா இன்டர்வியூ எடுக்கிறவங்களாம் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கேள்விகள்லாம் கொஞ்சம் கேளுங்க அவர்கிட்ட. எனக்கும் வந்து கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும், நிறைய நானும் தெரிஞ்சுப்பேன். ஏன்னா ரொம்ப ஒரே குழப்பமாக இருக்குது, எப்படி தான் அதை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இன்டர்வியூ எடுக்கிறவங்க வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேளுங்க, எப்படி இந்த லேயரிங்லாம் பண்ணுறீங்க அந்த மாதிரி கேள்விலாம் கேளுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். எவ்வளோ ரொம்ப சின்ன வீடியோ தான் நினைக்கிறேன், இது தெரில எவ்வளோ நேரம் வந்ததுன்னு சொல்லிட்டு. 40 நிமிஷம் வந்திருக்குமான்னு தெரில எனக்கு, ஏன்னா 3 பாட்டு தான் இருந்துச்சு. நிறைய நான் சொல்லணும்னு இருந்தேன் இந்த வீடியோவில், அது எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். ஸோ இதுதான் வந்து நான் ஒரு பாட்டிலேருந்து எடுத்த அனாலிசிஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு தான் அந்த பியூட்டி ஆஃப் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். அது ரொம்ப அழகாக இருக்குது அந்த காம்ப்ளெக்சிட்டின்றது. ஸோ இந்த 3 பாட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப கேட்க நல்லா இருந்துச்சு. நான் வந்து இது காம்ப்ளெக்ஸாக இருக்குதுன்னு சொன்னேனே தவிர இது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, நான் கேட்கவே மாட்டேன்னு சொல்லலை. ஸோ எல்லாருமே கேளுங்க, ரொம்ப அருமையாக இருக்குது அந்த பாட்டெலாம் கேட்குறதுக்கு. எனக்கு வேறு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ஒரு டிஃப்ரெண்ட்டான மியூசிக்கு, அவருக்கு பயங்கரமான ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. அவர் என்ன தான் வந்து அவர் ஆனால் நிறைய இடத்துல சொல்லியிருப்பார், எங்கள் அப்பா அம்மா இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்றதுனால எனக்கு எந்த இடத்துலையும் சான்ஸ் கிடைக்கல. சான்ஸ் கிடச்சது வந்து நான் என்னோடய டேலண்ட்னால தான் எனக்கு சான்ஸ் கிடச்சிது. பட் வந்து எனக்கு ரொம்ப சூப்பரான டீச்சர்ஸ் இருந்தாங்க. நான் எதெல்லாம் வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேனோ அதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக பெஸ்ட்டாக இருக்கவங்க தான் எங்கள் அப்பா அம்மா வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணி அவங்க தான் வந்து எனக்கு டீச்சர்ஸ். ஸோ என்னோடய டீச்சர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பயங்கரமான ஆளுங்க அப்படின்னு மட்டும் அவர் சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஸ்ரீராம் பார்த்த சாரதின்னு ஒரு சிங்கர் இருப்பார், அவர் தான் குருன்னு சொல்லுவார் இவர். ஸோ அதான் அவருக்கு இருந்த டீச்சர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பயங்கரமான டீச்சர்ஸ். அதனால் அவரோட மியூசிக்குமே வந்து அது நல்லா ரெசனேட் பண்ணுது. ஸோ எதிர்பார்ப்போம் நிறைய அவர்கிட்டேருந்து மியூசிக் நிறைய நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இப்போ தான் வந்து 21 வயசா 22 வயசா ஆகுது அவருக்கு. ஸோ இன்னும் நான் பெரிய ஜேர்னி ஒரு பின்னாடி ஒன்று இருக்குது. அதனால் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவர் மியூசிக் நிறைய நான் வந்து இனிமேல் ஃபாலோ பண்ணுவேன். இப்படி வளர்ந்து வர ஒரு ஆர்டிஸ்ட்டை நான் அப்படியே கண் கூட பார்க்குறேன். ஆஹா, இப்போ இருந்து நான் அப்போலேருந்தே கேட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே சொல்லலாம். அப்போ தான் ஒரு ஆல்பம் வந்து தெரியுமா கட்சி சேர அப்படின்னு சொல்லிட்டு அப்போலேருந்தே நான் கேட்டுருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதனால் ரொம்ப ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் அவர். யாருமே அவர் ட்ரெண்ட் ஆகிட்டார், அவர் பாட்டெலாம் யார் கேட்பான்னு இருக்காதீங்க. ட்ரெண்ட் ஆனாலும் அவர் அதுக்கான பொட்டென்ஷியல் உள்ள ஒரு ஆள் தான். ஸோ அவர் மியூசிக் வந்து சொல்லுங்கள், அவர் கேளுங்க. அவர் அடுத்த அனிருத் அடுத்த ஹாரிஸ்லாம் இல்லை, அவர் சாய் அபியங்கர், அவ்வளோதான். நான் சொன்னது என்னென்னா ஹாரிஸோட அந்த இது இருக்குது, ரிசம்பிளன்ஸ் தெரியுது. அதேமாதிரி ரஹ்மானோட டியூனிங் இருக்குது. அதேமாதிரி அவர் முன்னாடி ரஹ்மான் கிட்ட நிறைய வேலை செஞ்சுருக்காரு. ரஹ்மான் கிட்ட தான் இருந்திருக்காரு, ப்ரோக்ராமராக அவர் வேலை செஞ்சு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஸோ அதனால் அந்த சில விஷயங்களும் அவருக்குள்ளே இருக்குது. அதனால் ஒரு நல்ல டேலண்ட் உள்ள ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர். நல்ல சப்போர்ட் கிடைக்குது அவருக்கு, அப்படியே நல்லாவே இருக்கட்டும். நல்ல மியூசிக் தராரு அவர். இப்போ இருக்கிற பாட்டெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது அவர் பாட்டு கேட்குறதுக்கு. ஸோ அதனால் எல்லாருமே கேளுங்க, ஜாலியாக இருங்க கேட்டு, ஓகேவா? யாருக்குன்னா லிரிக்ஸுக்கு மீனிங் தெரிஞ்சால் தயவுசெஞ்சு சொல்லுங்கள். இல்லைனா இன்டர்வியூ எடுக்கிறவங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவர்கிட்டயே கூட கேளுங்க, லிரிக்ஸுக்கு எதனா மீனிங் இருக்குன்னு சொல்லிட்டு. அது யாருமே கேட்க மாட்டேறீங்க. ஸோ அதனால் கேளுங்க, தெரிஞ்சால் சொல்லுங்கள், ஓகேவா? சரி, அடுத்து நிறைய கான்செப்ட் வச்சுருக்கேன், வரேன். எப்படி வித்தியாசமாக இறக்குறேன் பார்த்தீங்களா? அப்படி தான் இனிமேல் ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக தான் இறக்குறது, ஓகேவா? சரி, இதே வழி நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கும். அது வரைக்கும் டாடா.